நாம் சற்று நேரம் அமைதி காப்போம். ஆண்டுடைய பிரசனத்தை நாம் உணர்ந்தவர்களாய் ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைகளை எண்ணி ஆண்டுக்கு நன்றிதலான உள்ளத்தோடு நம் ஆண்டவரிடத்திலே வருவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். நேற்றும் என்றும் ஆராய்ச்சி உள்ள தேவனே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உள்ளத்தினார்த்து நன்றி படைக்கின்றோம். இந்த 5ஆம் மாதத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். 5ஆம் மாதத்தின் 12வது நாளிலே இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே பிள்ளாகி நாங்கள் ஆல்சைன் திருச்சபையாக ஒன்று கூடி திருநாமத்தை உயர்த்தும்படியாக வந்திருக்கின்றோம். துவக்கு முதல் நிறைவேற்றது பிரசனம் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், சிந்திக்கிறதான வேத வசனங்கள், எங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் யாவற்றையும் ஆசீர்வதித்து தருவீராக. துவக்கு முதல் நிறைவேற்றது பிரசனம் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவர் வந்திருக்கிற பிள்ளைக்காக சோத்திரிக்கிறோம். பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்து நன்றி செலுத்துகின்றோம். வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நேரத்தோடு கொண்டு வந்து சேர்ப்பீராக. நாங்கள் அனைவருமாக இணைந்து ஏகோபித்து இந்த திருநாமத்தை உயர்த்தும்படி எங்களை எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. முற்றிலுமாக எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். திருநாமம் மட்டும் உயர்த்தப்படுவதாக. நீர் மட்டுமே ஆண்டவரே தலைவராக இருந்து, ஆயராக இருந்து, போதகராக இருந்து, ஆலோசனை கர்த்தர் மட்டும் ஜெபிக்கிறோம். இயேசு வழியாகவே ஜெபக்கு எழுந்து நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகும். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை சேர்க்கவும். பாமாலையில் 2வது பாடல், உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற ஆவியோட உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அதை அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாக இருக்கிறார். அவர் எவ்வளவு வேணும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கப்பட்டும் அப்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சிறிய கடவுளை போற்றுவோமாக.
சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானும் பூமியும் அந்த மகிமையால் நிறைந்திருக்கின்ற உன்னதத்திலே ஓசனா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமுடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைகின்ற எங்கள் மீட்பர் எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்தாவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, எமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து எமது குமாரன் எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்திரேமை போற்றுகிறோம். குமாரனம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்குள் உண்மையில்லை. நமது பாவங்களை அறிக்கிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்படத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக வந்து பார்வையிலும் பாவம் செய்தேன். உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்து நல்லன். உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுளார் ராஜ்யம் சமீபத்திருக்குது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசை நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமல்ல பிரதான ஆசை நமக்கு இருக்கிறார். நம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு முதலாம் பாவரிக்கின் மூலமாக கடவுளுக்கு தெரியப்படுத்துவோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் வழியில் விட்டு வாழ்ந்து போனோம். எழுதத்தின் யோசனைகளுக்கு வெறுப்புகளுக்கு மிக நடந்தோம். பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்க விலை செய்யாமலும் செய்யத்தகாத விலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தன்படியே எதிர்பார்க்குமுள்ள குற்றவாளி எங்களுக்கு இறங்கும். தப்பிதுங்களை அறிக்கை எங்கள் மேல் பொறுமையாரும். பாவத்தின் துக்கப்படங்களை சீர்படுத்தும். எங்களுக்காகவே பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்து பத்து உள்வாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்திருக்கும் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவத்தையும் கட்டிட்டருளி வாழ்க்கை சீர்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்திருவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். தயவுசெய்து நாம் உட்கார்வோம். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகள் வாசி கேட்போம். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 31 முடிய. ஏசாயா 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல். இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்கத்திட்டமாய் புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும்
அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும், என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் படித்து முடித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. தெப்போலியா பிளவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கி எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களோடு கூட வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலே ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதித்தினாலே வைத்திருந்த காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவைகளுக்கு அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகிலே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஆமேன். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமறை பாடம் படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. முறைமுறையாக சங்கீதம் வாசிக்க நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன்.
என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். எல்லோரும் சேர்ந்து, அப்பொழுது தகன பலிகளையும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பலிபீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் லூக்கா 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் முதல் 49ஆம் வசனம் வரை. பரிசுத்த லூக்கா 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் முதல். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோர் எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தர்ப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். தயவுசெய்து நாம் உட்கார்வோம். இப்போது ஆண்கள் ஐக்கிய சங்கம் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள்.
ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினருக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவிக்கின்றோம். மீண்டுமாக 342வது கீர்த்தனை பாடலை, புத்தெழுச்சி பாடலை நாம் பாடுவோம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், பாரில் எனக்கு வேறென்று வேண்டும், உயிருள்ள வரை நான் புகழ் பாட வேண்டும் என்ற அந்த பாடலை பாடுவோம். அப்பொழுது சந்தா உரைகள் மற்ற சிறப்பு காணிக்கை இருப்பின் முன்பாக வந்து படைக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கரங்களை தட்டி பாடலாம். Mother
அமர்ந்திருப்போம். இன்றைய நாளிலே நம் மத்தியிலே ஆர் நமஞான பிரசாத் ஐயா அவர்கள் இயக்குனர் CSI சேவா வாரியம் சினாடு அலுவலகத்திலே அமர்ந்திருக்கிறது. அந்த இடத்திலிருந்து ஐயா வந்திருக்காங்க. ஐயாவுடைய அம்மா ஜாஸ்மின் மேரி டீச்சர் பெயின் ஸ்கூலில் ஜாஸ்மின் மெர்சி டீச்சராக பெயின் ஸ்கூலில் வேலை செய்கிறாங்க. 2 பிள்ளைகள், ஒன்று ரூத்து பாபின் BSc விஷுவல் கம்யூனிகேஷன் WCCயில் படிக்கிறாங்க, 2ஆம் ஆண்டு முடித்தார்கள். 2வது பிள்ளை ரேச்சல் முதல் பாப்பா முடிச்சிட்டாங்க. 2வது பாப்பா 2வது ஆண்டு போகிறாங்க. BA இன்ஜினியரிங் லிட்ரேச்சர் WCCயில் படிக்கிறாங்க. ஐயா அவர்கள் நம் மத்தியில் இருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த நாளினுடைய சிறப்பு செய்தியை நமக்கு அளிப்பார்கள். அது மாத்திரமல்லாதபடி வரக்கூடிய பேராய எலெக்ஷனில் ஐயாவும் போட்டிடுறாங்க. அவர்களையும் கூட நீங்கள் நினைவு கூர்ந்து அவளுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். போட்டியில் அவரும் வெற்றி பெற வாய்ப்புகளை தேட அவருக்காகவும் இந்த குடும்பத்தினருக்காகவும் ஊழியங்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். இந்த நாளினுடைய செய்தியை நம்மோடு கூட ஐயா பகிர்ந்து கொள்வாங்க. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபம் இருந்தோண்டமாக குயவனே குயவனே படைப்பின் காண்ற பாடலில் ஒரு சரணத்தை நாம் பாடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமாக. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே வழியும் பாத்திரமாய் நிரம்ப செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வேத பாத்திரமாய் வரைந்து கொள்ளுமே. என்னையும் அவ்வேத பாத்திரமாய் வரைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் பாடின துதி பாடல் வழியாக திருநாமம் மையப்பட்டதற்காக உயர்த்தப்பட்டதற்காக சோத்தரிக்கிறோம். நாங்கள் படத்திற்குதான காணிக்கையை தாம் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. எங்களையும் அர்ப்பணிக்கின்றோம். இந்த நேரத்தில் எங்களோடு இடைபடும் நீர் பேசு நான் கேட்கின்றோம். அடியெடுத்து மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வழியாக நீர் எங்களோடு கூட பேசி நாங்கள் கேட்கலாக மட்டுமல்ல அதன்படி செயல்படுவதாக நீர் எங்களை மாற்றி அனுப்புவீராக. இங்கே வந்திருக்கிற யாவரோடும் நீர் இடைபடும் வந்தவர்கள் வெறுமையாக போகாதபடிக்கு உம்முடைய வார்த்தை 44 போஷிக்கப்பட்டவர்களாய் கண் செல்ல கர்த்தர் நீர் உதவி செய்திடலும். நீர் எங்களை உணர செய்திடலும். நீர் பலப்படுத்திடலும். இந்த வார்த்தையில் கேட்கின்ற போது அவர்களுக்கு என்னுடைய மனக்கண்களை திறந்தருள்வீராக. தொடர்ந்து நீர் தாமே எங்களுக்கு ஒரு வல்லமை என்கிறதான வார்த்தையினாலே பேசி இடைப்பட்டு எங்களை மாற்றி அனுப்புவீராக. இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.
கர்த்தருக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த அருமையான கால நேரத்தில் உங்களை யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளில் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்து நான் கடவுளுக்கு முதலாவதாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படியாக நம்முடைய ஸ்தல போதகர் அடுத்த தவசியில் 1000 அவர்களுக்கு என்னுடைய மர்மார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமில்லாமல் நம்முடைய கமிட்டி அங்கத்தினர்கள், பொறுப்பாளர்கள், செயலர், பொருளர் மற்றும் அனைத்து குடும்பங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் செய்திக்கு போவதற்கு முன்பதாக சேவா துறையை பற்றி நான் ஒரு சில கருத்துக்களோடு கூட பகிர்ந்து நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். சேவா வாரியம் போர்டு நம்முடைய தெரிந்த திருச்சபையில் 24 பேராயங்களை கொண்ட நம்முடைய திருச்சபைக்கு தலைமை செயலகமாக விளங்குகிறதான இடம் நமக்கு அனைவருக்குமே தெரிந்தது தான். ஒயிட்ஸ் ரோடில் நம்பர் 5 ஒயிட்ஸ் ரோட் ராயப்பேட்டாவில் இருக்குதான நம்முடைய சினாட் அலுவலகம். அதில் கிட்டத்தட்ட 9 டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் போர்ட்ஸ் ஆர் தேர். அதில் குறிப்பாக சேவா வாரியம் என்பது மிகவும் பெரிய ஒரு வாரியம். நம்முடைய 24 பேராயங்களிலே இந்த சோஷியோ எக்கனாமிக் கன்சர்ன்ஸ்னு ஒரு போர்டு இருக்கும். அதனுடைய தலைமை ஒரு அலுவலகமாக, தலைமை செயல் வடிவமாக இந்த சேவா வாரியம் அமைந்திருக்கிறது. ஆக இந்த சேவா வாரியத்தில் நான் மட்டுமல்ல, என்னோடு கூட கிட்டத்தட்ட 9 அல்லது 10 பேர் கொண்ட ஒரு குழு என்னோடு கூட இணைந்து செயல்படுகின்றார்கள். அதில் என்னென்ன காரியங்கள் நாம் செய்கிறோம்? நாம் எப்பவுமே சினாட் என்றாலே, பேராயம் என்றாலே நமக்கு மைண்டில் வர்றது என்னது? அது நீங்கள் ஓப்பனாக சொல்லணும், ஃப்ராங்காக இப்போது உண்மையை சொல்ல வேண்டும். எல்லா மனசுலையும் இப்போ இருக்குது என்னது? இல்லை, எலெக்ஷன் அப்புறம் வைங்க, எலெக்ஷன் அது எப்பவுமே வர்றது தான். இப்போ சினாடுன்னவே எல்லாரும் மனசுலையும் இல்லையா? உலக அளவில் இன்றைக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தாட், நான் அப்படி சொல்கிறேன். நம்ம ரொம்ப டீட்டெயிலில் நம்ம போக வேணாம், ஏன்னா நம்ம அதுக்கு வரல. ஸோ எவ்ரிபடி இஸ் ஹேவிங் நெகட்டிவ் தாட்ஸ். ஒரு பக்கம் அது உண்மையோ பொய்யோ இருந்தாலும் there are many positive the ways which we are doing. அது வந்து வெளியே வரதில்லை. எப்பவுமே வந்து சின்னது வந்து பெருசாகும், சின்ன தவறோட பெருசாக வரும் எப்பவுமே. ஆனால் நிறைய நல்ல காரியங்களை செய்வது எப்போதுமே வெளியே வருவதில்லை. இது எப்படி நான் ஒப்பிட்டு பார்க்குறேன் என்றால், இந்த ப்ரேயர் மீட்டிங் வைப்போம், டெத் ப்ரேயர் மீட்டிங் வைப்போம். அப்போ அன்றைக்கி வந்து இன்னும் எதை பற்றி பேசுவாங்க? அந்த மரித்து போன நபரை பற்றி பேசுவார்கள். அவர் எவ்வளோ நல்லவராக இருந்தால் இன்னும் அதிகமாக நல்லதை பற்றி பேசுவோம். கெட்டவராக இருந்தாலும் இன்னும் பேசுவோம். அன்னைக்கு உண்மை அதுதானே. ஆனால் உயிரோடு இருக்கும்போது அவர் என்னதான் நல்லதை செஞ்சால் கூட இன்னும் குற்றம் கண்டுபிடிக்கலாம். அதுதான் நம்முடைய இயல்பு, த மைண்ட் செட் இட் செல்ஃப். இது எப்படி நம்ம மாற்ற போகிறோன்னு தெரியல. நம்ம மைண்டே நம்ம மாற்ற முடியாது. நான் சொல்கிறதே நானே கேட்க மாட்டேன். இப்பேற்பட்ட ஒரு சூழலை தான் இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகள் சென்று கொண்டிருக்கிறது. நம்ம வந்து ரொம்ப சீரியஸாக வந்து திங்க் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டாயத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஒரு பக்கம் அரசியல் கட்டமைப்பு சூழல், இன்னொரு பக்கம் திருச்சபையினுடைய ஆன்மீக சூழல். இன்றைக்கி இருக்கிறதான அரசியல் சூழலிலே, மத ரீதியான சூழலில் நம்முடைய திருச்சபைகளை நாம் எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக போகிறோம்? இந்த நிறைய குரூப்ஸ் வச்சுருக்காங்க ஜனங்க, நிறைய வாட்ஸ்அப் செய்திகள், நிறைய சொல்லுவோம், ஐயா இது வந்துச்சு அது வந்துச்சு, எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. குரூப் ஆரம்பிக்கிறதே அதாவது கொஞ்சம் உண்மை கூட நம்ம வெளியே வர்றதில்லை. ஆனால் சின்ன பொய் என்ன பண்ணுது, பெரிய தாக்கத்தை உண்டாக்கி நெகட்டிவ் தான் இன்றைக்கி போய்கொண்டிருக்கிறது. அப்போ யார் இது சரி பண்ணுவா? என்னுடைய கேள்வி அது. இப்போ நம்ம எல்லாருமே வந்து குற்றுணர்வோடு தான் நம்முடைய திருச்சபை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் தான் இந்த திருச்சபை, நீங்களும் நானும் தான் அந்த அவயவங்களாக இருக்கிறோம். கிறிஸ்து தலையாக இருக்கிறது, அவருடைய சரீரம் உடலாகி இந்த திருச்சபை. இது யார் சரி செய்வது? அவயவங்கள் நம்ம தானே சரி செய்யணும். வேலை செஞ்சு தானே சரி செய்ய முடியும். இப்போ வந்து இந்த விரல் வந்து சரியில்லைனாக்கு நம்ம சாப்பிட முடியாது. ஒன்று சேர்க்குற 5 விரல் இருக்குது, தனித்தனியாக எப்படி சாப்பிட முடியும்? அள்ளியாக சாப்பிட முடியும்? அள்ளாலும் வராது. இன்றைக்கு நிலைமை அதுதான். அப்போ யார் சரி செய்யணும் சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். நானும் உங்கள் திருச்சபை, நான் நம்முடைய சென்னை பேராயத்தில் தான் ஆயராக இருந்து கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் ஆயர் திருப்பணியாற்றி நான் இப்போது அந்த சேவாத்துறைக்கு சென்றிருக்கின்றேன். இப்போ நம்ம குற்றம் சொல்கிற அதை நான் எப்பவுமே சொல்லுவேன், எந்த திருச்சபைக்கு போனாலும் கேள்வி கேட்குறது நல்லது தான். கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டால் தான் என்ன பண்ணுது, பதில் வந்து வரும், சொல்யூஷன் கிடைக்கும். ஆனால் கேள்வியே என்ன பண்ணக்கூடாது, எப்பொழுதுமே பதிலாக இருந்துடக்கூடாது. ஸோ கேள்வி கேட்குற நாம்
அதுக்கு பதிலையே கண்டுபிடிக்க வேண்டும். டீச்சர் வந்து பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, எக்ஸாம் எழுத போகிறாங்க பசங்க, கேள்வி எங்கே கேட்குறாங்க, எக்ஸாமில் கேட்குறாங்க, அதுக்கு பதில் எங்கேருந்து வரும்? இப்போ இந்த கேள்வி ஏற்கனவே டீச்சர் என்ன பண்ணியிருப்பார், பலமுறை கிளாஸ் ரூமில் அவனுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க. இப்படியெல்லாம் வரும், இப்படியெல்லாம் கேட்பாங்க, எப்படி கேட்டால் நீ என்ன பண்ணணும், குழம்ப வேண்டாம், இப்படி எழுதணும் சொல்லி தராங்களா இல்லையா? இப்போ அதிலெல்லாம் சொல்யூஷன் தீர்வு காண்கிறோன்னா திருச்சபை வாழ்வில் ஏன் நாம் இப்படியாக இருக்கிறோம்? ஸோ அது வந்து நெகட்டிவாகவே இருக்க வேண்டாம். ப்ளீஸ் கம் டு த பாசிட்டிவ் சைட் ஆஃப் அவர் சினாட் அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் வாட் வி ஆர் டூயிங் டுடே. குறிப்பாக என்னுடைய சேவா வாரியத்தை மட்டும் சுருக்கமாக இது பண்ணணும், நிறைய இருக்குது காரியங்கள். நான் ஒரு 5-10 நிமிடங்களில் நான் சுருக்கி சொல்ல நான் ஆண்டோட வசனத்துக்குள்ளாக, ஏன்னா இதுவும் நம்ம ரிலேட்டட் வித் அவர் டெய்லி லைஃப். அதனால தான் நம்முடைய திருச்சபை வாழ்வோடு கூட பின்னி பிணைந்திருக்குதான ஒன்று தான் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் போர்ட்ஸ். அப்போ இந்த சேவா என்பது என்ன? சோஷியல் எம்பவர்மெண்ட் விஷன் இன் ஆக்ஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? சோஷியல் எம்பவர்மெண்ட் விஷன் இன் ஆக்ஷன், அதாவது தரிசனங்களை நம் கிரியல் வழியாக வெளிப்படுத்துகின்ற ஒன்று தான் இந்த சேவாத்துறை. இதுக்கு எப்படி எக்ஸாம்பிள் நம்ம புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி பார்க்கும்போது, அதாவது கரிசனை எல்லார் மீதும், திருச்சபை அல்லாத மக்கள் மீது நாம் கரிசனை கொள்ள வேண்டும். அப்போ இயேசு சாமி தன்னுடைய நாசரேத் மேனிஃபெஸ்டோ, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இந்த 16 முதல் 22 வசனங்களில் வாசிக்கின்ற போது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரத்தை இயேசுவானவர் அங்கே தோல் சுருளிலிருந்து வாசிக்கின்றார். தரித்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இப்போ இந்த கான்சக்ரேஷன், ஆர்டினேஷன் அல்லது அபிஷேகம், இப்போ இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்லாம் ஜெபம் பண்ணி அபிஷேகம் வரணும் கத்தி இல்லை கூச்சல் போடுறாங்களே, எதுக்கு அது? ஃபார் வாட்? when you receive the power of the Holy Spirit to proclaim the good news. இன்னைக்கு அது நம்ம தலைப்போடு கூட அது இணைந்திருக்கின்றது. இப்போ இந்த திருச்சபை வாழ்விலே நாம் எதையெல்லாம் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ இவைகளை நடைமுறைப்படுத்துவதுதான் இந்த சேவாத்துவனுடைய தலையாய பணி. இதுதான் ரெவரண்ட் ஆசிரியர் எபினேசர் 2 டேர்ம் அவங்க செஞ்சாங்க, அதாவது 6 வருடங்கள். அதனைத் தொடர்ந்து ரெவரண்ட் பெஞ்சமின் என்பராஜ் ஐயா அவர்கள் 3 வருடம் அவர்கள் செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து இப்போ நம்முடைய பேராயத்தின் வழியாக நாங்கள் 3 பேருமே நம்முடைய பேராயத்திலிருந்து போயிருக்கிறோம். அது சென்னை பேராயத்துக்கு தான் அந்த துறையை அல்லது அந்த வாரியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பேராயத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்று தான் நான் சொல்லுவேன். அப்போ மற்ற பேராயத்திற்குள்ள திறமைசாலிகள் இல்லையா? இருக்கிறாங்க. பட் வி ஹாவ் மோர் கன்சர்ன் ஆன் த கம்யூனிட்டி ஆஸ் வெல் ஆஸ் தி சர்ச். அப்புறம் அதை வைத்து ஒருவேளை நமக்கு தொடர் பணியாக கொடுத்துட்டு நான் 1 வருட காலமாக நான் அந்த பணியிலே ஈடுபடுத்தப்பட்டு செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு 8 மாதங்கள், அதாவது நான் ஏப்ரல் மாதத்திலே ஜாயின் பண்ணிட்டேன். பட் அஃபிஷியலி ஐ டுக் சார்ஜ் ஆன் 1st June. ஏன்னா நான் வந்து ஏப்ரல் 20 முதற்கொண்டு நான் என்னுடைய பணியை துவங்கி விட்டேன். அது நம்முடைய பெஞ்சமின் ஆயர் இருக்கும்போதே அவரோடு கூட இணைந்து செயல்பட்டு கொண்டிருந்தேன். மே மாதம் வரையிலும் அவரோடு கூட இருந்தேன். அது ஜூன் மாதம் அவர்கள் ரிலீவ் ஆகிட்டாங்க, நம்முடைய திருச்சபைக்கு மத்திய ஆசி திருச்சபை சென்று விட்டார்கள். அதனைத் தொடர்ந்து நான் பணியாற்றி கொண்டிருந்தேன். ஒரு 8 மாதங்கள், அதாவது அக்டோபருக்கு முன்னாடி வரையிலும், ஏப்ரல்லேருந்து அக்டோபர் மாதம் முன்னாடி வரையில் கிட்டத்தட்ட ஒரு 15-16 பேராயங்களை போய் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பினை கடவுள் கொடுத்தார். நான் அதற்கு உண்மையாலுமே நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்றால் இந்த சினாட் என்பது 24 பேராயங்களையும் கண்காணிக்கின்ற ஒன்று, பேராயர்களோடு தொடர்புடைய ஒன்று. இப்பேற்பட்ட இந்த சேவா வாரியத்தில் பணியாற்றுவது கடவுள் எனக்கு கொடுத்த பெரிய கிருபை. நான் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். நான் ஒன்றும் பெரிய பட்டணத்தில் படித்தவன் அல்ல, அல்லது பட்டணத்திலே நான் வசித்தவனும் அல்ல. மாறாக ஒரு சின்ன கிராமம், ஆஸ்திரேலியன் மிஷினரிஸ் பணியாற்றிய பள்ளிப்பட்டு குருசேகரம் கூட கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த ஆஸ்திரேலியன் மிஷினரிஸ் வந்து ஒரு கொஞ்சம் பேர் வந்து ஒர்க் பண்ணாங்க ஒரு 2 கிராமத்தில். இன்றைக்கி 13 குருசேகர்களாக 112 ஆண்டுகளுக்கு பிறகு அது வளர்ந்திருக்கிறது. ஆக அந்த சின்ன கிராமத்திலேருந்து, அந்த மிஷினரி மண்ணிலிருந்து நான் இந்த அளவுக்கு நான் உயர்ந்திருப்பது உண்மையாகவே சுத்த தேவ கிருபை மட்டுமே தவிர என்னுடைய ஞானமோ என்னுடைய வேலனோ. நான் எம்டிஹெச்லாம் படிச்சிருக்கிறேன், வெளிநாட்டிலெல்லாம் வேலை செஞ்சுருந்தாலும் அவைகளல்ல, மாறாக கடவுளுடைய பெரிதான கிருபை மட்டுமே என்னை இந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறது. நான் எப்போதுமே சொல்கிற வசனம், அது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் கடவுள் என்ன செய்கிறாராம்? குப்பையிலிருந்து புழுதிலிருந்து ஒருவனை உயர்த்துகின்றார். அதுக்கு நான் ஒரு அடையாளம். அப்படி ஒருவேளை நாங்கள் இந்த மிஷினரிகள் என்னுடைய பகுதியில் வரவில்லை என்றால் இன்றைக்கு நான் உங்கள் முன்னிலையில் ஆயராக நின்றிருக்க மாட்டேன், இங்கே சிட்டியை வந்து பார்த்துருக்கவும் மாட்டேன். என்ன பண்ணியிருந்திருப்போம்? ஒருவேளை
கண்டிப்பாக கூலி வேலை தான் செஞ்சுருந்துருப்பேன், ஏறு ஓட்டி இருந்திருப்பேன், அதுதான் நடந்திருக்கும். ஸோ அந்த மிஷினரிமார்கள் கால் பதித்ததுனாலே என்னுடைய தாத்தா அவர்கள் கார்டனராக பட்லர்ன்னு சொல்லுவாங்க. நமக்கு பட்லஸ் ரோடுன்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா? அது பட்டுலஸ் ஆகிட்டாங்க. அது பட்டுலஸ் இல்லை, பட்லஸ் ரோடு. பட்லஸ் இந்த குக் பண்ணுறவங்க பேர் தான் அவங்க பட்லர்ஸ்ன்னு பேர் வச்சுருந்தாங்க. எங்கள் தாத்தா அவர்கள் ஆஸ்திரேலிய மிஷினரி இடத்துல அவர் ஒரு கார்டனராக, தோட்டக்காரராகவும் அவர் குக்காகவும் பணியாற்றிருக்கின்றார். என்னுடைய தகப்பனார் அவர்கள் பஞ்ச காலத்தில் இந்த 1960-70 ஆண்டுகளிலே அவர் இந்த பஞ்சம் அதிகமாக இருந்த காலம் பெரியவர்களுக்கு தெரியும். அப்பேற்பட்ட சூழல் இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து இலவசமாக கொடுப்பார்கள் ஃபார்மர்ஸ்க்கு. அதே மாதிரி மோட்டார் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அப்படியே அந்த பல்கரெல்லாம் கொடுப்பாங்க, கோதுமை பல்கர், பால் போடுறதெல்லாம் இலவசமாக மக்களுக்கு உணவாக கொடுப்பார்கள், துணியெல்லாம் கொடுப்பார்கள். அதிலே என்னுடைய தகப்பனார்கள் ஒரு 10-12 ஆண்டு காலமாக சூப்பர்வைசராக பணியாற்றி இருந்திருக்கின்றார். அப்படியாக என்னுடைய பின்னணியும், எனக்கு 2 தம்பிகள், ஒரு தங்கை உண்டு. அவங்க எல்லாம் வந்து மெடிக்கல் லைன்றதுனால மேலே நாடுகளில் கடவுள் அவர்களை அமர்த்தினா அவங்கள பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க தான் என்ன பார்த்துக்கிறான். அந்த அளவு கடவுள் என்னை அவர்களை தப்பி வச்சிருக்கிறார் குடும்ப பொறுப்பிலிருந்து. 1000 அவர்கள் பெயின் ஸ்கூலில் பணியாற்றுகின்றார்கள். ஏற்கனவே ஐயாவில் சொன்னமாக 2 மகள்கள். மூத்த மகள் வந்து WCCயில் விஸ்காம் முடிச்சிட்டாங்க, வேலைக்காக ஷீ இஸ் ட்ரைங். 2வது மகள் முதல் ஆண்டு BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடித்து அவங்க 2வது ஆண்டுக்கு போக போகிறாங்க. இது என்னுடைய பின்னணியத்திலிருந்து நான் இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நாம் மேலே வருகின்ற போது யாரை பார்க்க வேண்டும்? நம்ம மேலே அந்த பால்கனிலாம் வைக்கிறோம், நம்ம வீட்டில் மாடியெல்லாம் வச்சு காட்டுறோம், எதுக்குன்னு நினைக்கிறீங்க? நமக்கு மேலே ஏறணும்னு ரொம்ப ஆசை, அப்படி தானே? மொட்டை மாடியில் போய் உட்காந்து காற்று வாங்கணும், வேடிக்கை பார்க்கணும். ஆனால் அதே நேரத்தில் கீழே இன்னும் மேலே ஏற முடியாது இருக்கிற மக்களை நாம் பார்த்து அவர்களை என்ன பண்ணணும்? மேலே ஏற்றுவதற்கு நாம் முயற்சி செய்து தான் திருச்சபை செய்ய வேண்டிய பணி. இதில் நாம் தவறிவிட்டிருக்கிறோம். ஆகவே இந்த சேவா வாரியம் என்பது பல, இந்த வாரியத்தில் சப் விங்ஸ்ன்னு சொல்லலாம். அதில் ஒன்று சோஷியல் எம்பவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா விமன் எம்பவர்மெண்ட், லைவ்லிஹுட் ப்ரோக்ராம்ஸ். அதாவது பெண்களுக்கான உரிமை, பெண் பிள்ளைகளுக்கான உரிமை சட்ட ரீதியாக என்ன இருக்குது அதை நாம் திருச்சபைக்கு எடுத்துரைப்பது. எப்படி இந்த ஆன்லைனில் நமக்கு வந்து ஒரு சில இதெல்லாம் ஹெல்ப்லைனெல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பரெல்லாம் கொடுத்து சட்ட ரீதியான பிரச்சனைகள், அதாவது ஏதாவது பிரச்சனைகள் வருது எப்படி அதை அவர்கள் சால்வ் பண்ணணும், எப்படி வந்து தெரிவிக்க வேண்டும், எங்கே போய் யாருக்கு தெரிவிக்க வேண்டும், அவர் ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லைனால் எப்படி அவர்கள் மீது நாம் நடவடிக்கை அல்லது புகார் அளிப்பது, இப்படியாக பல காரியங்களை பெண்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கான அந்த பாதுகாவலை பற்றி அதிகமாக நாம் சட்ட ரீதியாக நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன இருக்குதுன்னு சொல்லி அதை நாம் ஹியூமன் ரைட்ஸ், ரிலீஜியஸ் ரைட்ஸ், பொலிட்டிக்கல் ரைட்ஸ், விமன் ரைட்ஸ், சைல்டு ரைட்ஸ் இதெல்லாம் பற்றி நம்ம சிந்திக்கிறோம். இதெல்லாம் நம்ம வேலை இல்லையா? ஏன்னா எல்லாமே பைபிள்லேருந்து வந்தது தான். அப்படியாக அது ஒரு துறை, அது ஒரு விங். அப்புறம் இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் வருது இல்லைங்களா, நேச்சுரல் கெலாமிட்டிஸ். அப்போ வந்து இப்பேற்பட்ட இந்த இயற்கை பேரிடர்கள் வருகின்ற போது எப்படி அவைகளை மேற்கொள்வது, சமாளிப்பது, எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்வது, எப்படி நம்மை காப்பாற்றிக் கொள்வது, மற்றவர்களை எப்படி காப்பாற்றுவது, எப்படி உதவி செய்வது, அதுக்கான ட்ரைனிங், ஹோம் நர்ஸ் கேர் ட்ரைனிங். இன்னொன்று வந்து LCPன்னு சொல்லுவோம், லோக்கல் கெப்பாசிட்டிஸ் ஃபார் பீஸ் பில்டிங், லோக்கல் கெப்பாசிட்டிஸ் ஃபார் பீஸ். அதாவது அமைதி ஏற்படுத்துகிற திருப்பணி, அது ஒரு விங். அதுக்கு எல்லாமே ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்கிறாங்க, அதுக்காக நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அப்போ அவங்களுடைய வேலை, அது நம்முடைய துறையினுடைய வேலை என்னவென்றால், ஒரு 2 கம்யூனிட்டி இடையிலே பிரச்சனை வந்திருக்கும், இப்போ சமாதானம் ஏற்படுத்துவது யாருடைய வேலை? அது மட்டும் தான் நம்ம செய்கிறதில்லை, திருச்சபையிலும் செய்கிறதில்லை, வெளியிலும் செய்கிறதில்லை. ஆனால் படிக்கிறதெல்லாம் சமாதானம் பண்ணுகிற பாக்கியவான்கள். வசனம் சொல்லுங்க, உடனே சொல்லுவீங்க. இப்போ சொல்லுங்க ப்ளீஸ், அட்லீஸ்ட் ரெஸ்பாண்ட். தேவனுடைய தேவனுடைய புத்திர இருக்கிறது உங்களுக்கெல்லாம் விருப்பம் இல்லைங்களா? சமாதானம் பண்ணுகிற பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். இஃப் யூ வாண்ட் டு பி கால்ட் as sons and daughters, you must do peace making ministry, the reconciliation, forgiveness. நம்ம இன்னைக்கு வேதவசனோட தான் வருது. எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டட் வித் தி பைபிள். அதான் சொன்னேன், நம்ம என்னெல்லாம் வாசிக்கிறோமோ தியரிட்டிக்கலாக, ப்ராக்டிக்கலாக புட் இட் இன் ப்ராக்டிஸ். தட் இஸ் கால்ட் த சேவா. சேவை என்றால் பணி செய்வது, சேவை செய்வது. ஆனால் உள்ள என்ன இருக்குது? சோஷியல் எம்பவர்மெண்ட், விஷன் இன் ஆக்ஷன். ஆக இந்த பீஸ் பில்டிங் ஒரு 2 எக்ஸாம்பிள் அதுக்கு உங்களுக்கு சொல்லலாம். ஒன்று, நம்முடைய பேராயத்தில் அந்த சோகனூர் எனக்குதான் ஒரு இடம்,
அந்த இடத்துல 2 கம்யூனிட்டியில் இரட்டை கொலைகள் செய்யப்பட்ட ஒரு இடம். அதில் நம்முடைய சோஷியல் அங்கே இருக்கிற என்ஜிஓஸ் நாமும் சேர்ந்து இணைந்து கடந்த நாட்களில் செய்யப்பட்ட பணி, அதை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த இரட்டை கொலை செய்யப்பட்டு எதற்காக செய்யப்பட்டது, ஏன் அதில் என்ன அரசியல் என்ன சூழ்ச்சி என்ன இருந்தது, அவெல்லாம் கண்டுபிடித்து ஆராய்ச்சி செய்து அந்த 2 கம்யூனிட்டியை வந்து எப்படி நம்ம இணைப்பது என்று சொல்லி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து ஒரு சில லைவ்லிஹுட் ப்ரோக்ராம்ஸ், ஒரு சில எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்தி இப்போ அவங்க வந்து எல்லாமே ஒன்றா ஒரே இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, தே ஆர் லேர்னிங் ஃப்ரம் ஈச் அதர். இது வந்து சாதாரணமான பணி இல்லை இல்லையா, இதெல்லாம் வந்து செய்யணும், நம்ம செய்கிறதில்ல. இப்போ இதெல்லாம் வந்து நல்ல பணிகளெல்லாம் நம்ம வந்து சினாட்லேருந்து தான் செய்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம யாருக்குமே தெரியல. அதனால தான் நான் வந்து பிரசங்கத்தை விட்டு ஏன் இது சொல்கிறேன்னா, யூ ஷுட் நோ வாட் வி ஆர் டூயிங். அடுத்தபடியாக மதுரையில் ஒரு இடம், 2 கம்யூனிட்டி இடையில் நிறைய பிரச்சனைலாம் வந்திருக்குது. அப்போ வந்து அந்த வேற்றுமை வந்த பிறகு அவங்களுக்கு வந்து சரி பண்ணுற சூழல் இல்லை. இப்போ அப்பேற்பட்ட ஒரு சூழலில் ஆசிரியர் அவர்கள் இருக்கின்ற போது, இப்போ தற்போதைய மதுரை பேராயர் அப்போது வந்து சோஷியல் எக்கனாமிக் போர்டினுடைய டைரக்டர் இருந்திருக்கார். அப்போ நம்முடைய ஆயர் அவர்கள் இங்கே சினாடில் வந்து டைரக்டர் சேவாத்துறைக்கு, இப்போ டயக்கனல் மினிஸ்ட்ரின்னு இருக்கிறது. இப்போது இருக்கிற பேராயர் அவர்கள் அங்கே சோஷியல் எக்கனாமிக் போர்டினுடைய டைரக்டராக இருந்திருக்கார், இயக்குனராக. அப்போது ஒரு டெய்லரிங் சென்டர் வந்து தொடங்கியிருக்கிறாங்க நம்முடைய சர்ச் வளாகத்தில் தான். அங்கே ஸ்கூலும் இருக்குது, சர்ச்சும் இருக்குது, ஒரு பில்டிங்கில் தொடங்கியிருக்கிறாங்க. 1000 வீடு அங்கே தான் இருக்குது. அதாவது அற்பமாக துவங்கப்பட்டது. அந்த துவக்கம் கிட்டத்தட்ட 200 பெண்மணிகள் ட்ரெயின் அப் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ஒரு அலையிலுயா சொல்லுவோமா, எல்லாம் சைலண்ட்டாக யுவர் ஸ்டேரிங் கேட்டு ஒரு அலையிலுயா சொல்லுவோமா, அலையிலுயா. இதெல்லாம் நல்ல பணிகள், இதுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், பேச மாட்டோம், தெரியல. நான் வெளியில் விளம்பரப்படுத்த நம்ம செய்வதில்லை, மாறாக அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக அந்த 2 மக்களை ஒன்றாக இணைத்து இப்போ ஒருத்தர் பார்த்துக்க மாட்டோம். இன்மிட் இருந்தது, ஆனால் லேட்டராக என்ன ஆச்சுன்னு இப்போ அவங்க பிள்ளைங்களை கொஞ்சம் பேர் கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது அவங்க தனித்தனியாக பார்த்துக்குவாங்க. கொஞ்ச நாள் ஆன பிறகு என்ன நடந்ததுன்னா, அந்த பிள்ளைகள்லாம் சேர்த்து ஒருவர் 2 கம்யூனிட்டி பிள்ளைகளும் இந்த சின்ன குழந்தைகளை கொண்டு வர்றாங்க இல்லைங்களா, அவங்க லேர்ன் பண்ணும்போது டெய்லரிங் இன்ஸ்டியூட். அப்போ அவங்க அந்த பிள்ளைகளை கொண்டு ஒருத்தர் வந்து எல்லாரும் பார்த்துற மாதிரி, இன்னொருத்தர் வந்து எல்லா பிள்ளைகளையும் அந்த மாதிரி மாற்றி பார்த்து இன்றைக்கு 200 பேருக்கு மேலாக அங்கே ட்ரெயின் அப் பண்ணப்பட்டு அவள் வாழ்வாதாரத்தை அமைத்து கொடுத்துருக்கின்றோம். அதோடைய நெக்ஸ்ட் லெவல் டெய்லரிங்லேருந்து இப்போ இடத்துல வந்து ஜூட் மேக்கிங். நான் வந்த பிறகு ஜூட் மேக்கிங் கேட்டாங்க. ஜூட் மேக்கிங் அந்த பேக்ஸ் எல்லாம், அதாவது நமக்கு வந்து ஃபைல்ஸ் பேக்ஸ் எல்லாம் ஜூட்டில் சன்னலில் பண்ணுறதான அந்த தொழிலை நாம் அவளுக்கு இன்ட்ரடியூஸ் செய்தோம். அது நன்றாக போய் கொண்டிருக்குது. அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்த கட்டமாக அவங்க அந்த ஆரி ஒர்க், உங்களோட லேடிஸ் தெரியும், ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து அவங்க பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 5000 ரூபாய் 3000 ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் வி ஆர் எம்பவரிங் உமன் அண்ட் தி கம்யூனிட்டி அண்ட் பிரிங்கிங் பீஸ் டு தெம். ஸோ இது இப்படியாக தான் நாம் இந்த சமுதாயத்தில் அதில் கிறிஸ்தவங்களும் இருக்கிறார்கள், இந்துக்களும் இருக்கிறார்கள், முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க, எல்லாருமே சேர்ந்து கம்யூனிட்டியாக ஒரு சமூகமாக இணைந்து இன்றைக்கு அங்கே இறையரசினுடைய தகவல்கள் அங்கே வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படியாகவே ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ், ஜிபிவின்னு சொல்லுவோம், இப்போ நம்முடைய டொமஸ்டிக் வயலன்ஸ், ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ், இவைகளை நாம் எப்படி கவுன்சிலிங் மூலமாக எப்படி சரி செய்வது, குடும்பங்களில் எப்படியாக அந்த மகிழ்ச்சி சமாதானத்தை ஏற்படுத்துவது, அதிலே ஒருவர் அந்த படியை செய்து கொண்டிருக்கிறார். இவளெல்லாம் ஒருங்கிணைத்து செய்வது தான் டைரக்டருடைய வேலை. அப்படியாக நிறைய பணிகள். இன்னொன்று வந்து இந்த சைல்டு ரைட்ஸ் இருக்குங்களா, சைல்டு ஃப்ரெண்ட்லி சர்ச்சஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைல்டு ஃப்ரெண்ட்லி சர்ச்சஸ், டிசேபிள் ஃப்ரெண்ட்லி சர்ச்சஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் புதுசாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ரொம்ப நாளாக செஞ்சுட்டு இருக்கிறோம். அதை வாட் இஸ் சைல்டு ஃப்ரெண்ட்லி சர்ச்சஸ்? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஆர்டர் ஆஃப் வர்ஷிப் புக்கு வச்சுருக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி நமக்கு ஒரு முறைமை வச்சுருக்கிறோம். இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், வருஷமாக காலகாலமாக அதை பின்பற்றி வரோம். தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்குதான சூழல், அதாவது இந்த நம்ம வந்து பேண்ட் டைப் ஷர்ட்டெல்லாம் நம்ம போட்டு பழக்கலை நமக்கு, அப்படி தானே ஒரு காலத்தில் இல்லை, வேஸ்ட்டையோ அந்த கதர் ஆடைகள். இப்போ நம்ம எல்லாமே மாடர்னைஸ்டு. வெயில் காலத்தோட கோட்டு போட ஆரம்பிச்சிட்டோம், வெயில் காலத்தில் ஷூ போட ஆரம்பிச்சிட்டோம், எல்லாமே அட்வான்ஸாக போயிட்டுருக்குது. ஆனால் எது மட்டும் மாற மாட்டேன்னுது, நம்முடைய ட்ரெடிஷன்ஸ் கல்ச்சர்ஸ். ஒரு சிலதை எல்லாமே மாற்ற முடியாது கண்டிப்பாக, ஐ ஆல்சோ நாட் அக்ரி வித் தட். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ப கால சூழலுக்கு ஏற்ப நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் ஒரு சிலவற்றை நம்ம ஸ்கூல் மாற்றுறோம். இந்த ஸ்கூலில் நல்லா இல்லை, அந்த ஸ்கூலில் நல்லா இருக்குது. ஏன்னா அட்வான்ஸ்டாக அவங்க என்ன பண்ண டிஸ்பிளேயில் கற்றுக் கொடுக்குறாங்க, அட்வான்ஸாக அப்படியெல்லாம் யோசித்து வந்து எல்லாமே மாடர்னைஸ்டு. பட் when we come to the church,
எப்பாவது உங்களோட பிள்ளைகளை எப்போ நீங்கள் பிள்ளைகளை வந்து பிரசங்கம் பண்ணி வைக்கிறீங்க சர்ச்சில்? நீங்கள் தான் பதில் சொல்லணும், எனக்கு தெரியாது. அம்மா சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுறது தான் கேட்குறேன். பிள்ளைகளுக்கு வந்து எப்போ நீங்கள் பிரசங்கம் பண்ணுறதுக்கு நேரம் கொடுக்குறீங்க? வருஷத்தில் ஒரு முறை கூட தரதில்லையோ? நிஜமாவா? இந்த வேர்ல்டு இது சில்ட்ரன்ஸ் டே வரும் இல்லைங்களா? சில்ட்ரன்ஸ் பேசுறது இல்லை. மை காட், இதெல்லாம் கொஞ்சம் ப்ளீஸ் கன்சிடர். அதுக்காக சின்ன பசங்களை பண்ண சொல்லி நான் சொல்லலை. நம்முடைய பிள்ளைகள் நம்மை விட நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் ஒரு தரம் வீட்டில் ட்ரையல் பண்ணி பாருங்கள். முகப்பேர் ஈஸ்டில் வந்து நான் ஒரு 2 ஆண்டுகள் பணியாற்றினேன், ஜே நகர். அப்போ ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க, 3வது 4வது படிக்கிற பசங்க தான். இப்போ அவங்கெல்லாம் காலேஜெல்லாம் படித்து பெரிய ஆள் ஆகிட்டுக்கிறாங்க. இப்போ நான் போகும்போது அவங்க அப்பா அம்மா, அந்த அம்மா வந்து டீச்சர், அவர் வந்து எலக்ட்ரிஷியன். அந்த மாலை வழிபாட்டுக்கு வந்து உட்காந்துருப்போம். ஒரு சில நேரத்தில் விசிட்டிங் போகும்போது மாலை நானும் போய் அதில் அட்டென்ட் பண்ணுவேன். அவங்க வந்து ஒரு ரோட்டா போட்டிருக்கிறாங்க. 2 பசங்க வந்து பிரசங்கம் பண்ணணும் எங்கள் வீட்டில். அவங்களுக்கு தெரிஞ்சதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த 5 நிமிஷம் தான் அதை பண்ணணும். அப்படி மாற்றி மாற்றி பண்ணுவாங்க. அப்பா ஒரு நாளைக்கு பண்ணுவார், அம்மா ஒரு நாளைக்கு பண்ணுவாங்க, பிள்ளைகளும் ஒரு நாளைக்கு பண்ணணும். அது ஏன் நம்ம வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது நம்ம பிள்ளைகளுக்கு இல்லையா? அப்படி பண்ணும்போது அவங்க சிறந்த ஒரு ப்ரீச்சர். நான் வந்து குவைத் தேசத்தில் ஒரு 3.5 ஆண்டுகள் கோவிட் நேரத்தில் பணியாற்றினேன். அப்போ அந்த வேர்ல்டு சண்டே ஸ்கூல் டே அன்னைக்கு பசங்க தான் ஆர்டர் ஆஃப் வர்ஷிப் நடத்துவாங்க. நான் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் அந்த ஆர்டர் ஆஃப் வர்ஷிப் தான். அது அவங்களுக்கு வந்து தமிழ் படிக்க தெரியாது டைரெக்டாக, மோஸ்ட்லி 99% படிக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிலீஷில் வந்து தமிழை டிரான்ஸ்லேட்டட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்க அது படிக்கிற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப பேசுகிற மாதிரிலாம் இருக்காது. நமக்கு தெரியல எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னு. அதாவது தமிழை இங்கிலீஷில் வந்து பேசுறது. அப்படியாக அந்த பிள்ளைகள் அந்த ஒரு நாள் வந்து எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. பிரசங்கம் வந்து அந்த பெரிய பசங்க +2, அதாவது +2க்கு மேலே அங்கே படிக்க முடியாது, நம்ம நாட்டுக்கு தான் வந்தாகணும், இல்லை வெளிநாட்டுக்கு போகணும். அப்பேற்பட்ட சூழல் அந்த பிள்ளைகளுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. மூத்த பிள்ளைகள் +1 +2 படிக்கிற பிள்ளைகள் ஒரு 4-5 பேருக்கு வந்து சின்ன சின்ன டைம் கொடுப்பாங்க, 5-5 நிமிஷம். அவங்க என்ன பண்ணணும், வந்து அவங்க பிரசங்கம் பண்ணணும். நிறைவாக ஆயர் என்ன பண்ணுவார்னா ஒரு சின்ன அதெல்லாம் வந்து சேர்த்து இன்னும் கொஞ்சம் எதனா அடிஷன் தான் சேர்த்து அதை வந்து நிறைவு பண்ணி முடிப்பார். இது மாதிரி தான் நம்முடைய பிள்ளைகள் நம்ம என்ன பண்ணணும், அந்த சைல்ட் ஃப்ரெண்ட்லி சர்ச்சஸ். அப்போ இந்த கால சூழலுக்கு ஏற்ப நம்முடைய பிள்ளைக்கு ஏற்ப நம்முடைய ஆராதனையை சற்று மாற்றி வடிவமைத்து நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ண வைக்கிறது, இன்ட்ரெஸ்ட் அவர்களையும் அதிலே ஈடுபடுத்தி வைப்பது தான் சைல்ட் ஃப்ரெண்ட்லி சர்ச்சஸ். அதாவது கேக் என்ன கலர் வேணும், என்ன டேஸ்ட் வேணும், ட்ரெஸ்ஸு வந்து என்ன கலர் வேணும், என்ன ட்ரெஸ் வேணும் எல்லாம் கேட்குறோம். ஆனால் சைல்ட் ஃப்ரெண்ட்லி சர்ச்சஸ் நம்ம சர்ச்சுக்குன்னு வரும்போது என்ன பண்ணுறதில்ல, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆராதனை வேணும் ஒரு நாள் கேட்டிருக்குமா? ஸோ ப்ளீஸ் ட்ரை. அட்லீஸ்ட் நான் சொன்ன சின்ன சின்ன காரியங்கள் தான் இதெல்லாம் நம்ம வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணி நம்முடைய சேவா வாரியத்தின் வழியாக செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது வந்து டிசேபிள் ஃப்ரெண்ட்லி சர்ச்சஸ். இந்த டிசேபிள் ஃப்ரெண்ட்லினாக்கா ஒரு கால்கள் முடவமாக இருக்கிறவர்கள் கையில் வந்து வீல் சேரில் வரான்னு வச்சுங்களேன். வீல் சேரில் வந்து இப்போ நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் சர்ச் வச்சுருக்கீங்க, ஃபைன், ரியலி இட்ஸ் குட். இப்போ டாய்லெட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? இப்போ அந்த ஒருவேளை அந்த கால்கள் இல்லாத ஒரு நபர் நம்முடைய பாத்ரூமை வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க? இஸ் இட் பாசிபிள்? அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை என்ன பண்ணணும், எதிர்காலத்தில் மாற்றணும். இப்போ பிளைண்ட் பீப்புள் வராங்க நம்ம சர்ச், நம்ம எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்றோம், பட் வேர் இஸ் த ஃபெசிலிட்டி ஃபார் தெம்? இப்போ ஆல்ட்ருக்கு வரணும். அந்த ஒருவேளை ஃபிசிக்கலி சேலஞ்சு ஒரு பர்சன் வந்து ஆல்ட்ருக்கிட்ட வந்து கம்பெனி நடத்தணும். he or she is having that access to come here? பட் இது தர இருக்கிறதுனால வந்துடலாம், ஏன்னா நடுவில் நீங்கள் வழி விட்டுருக்கு பார்த்துருக்குது. அப்புறம் வந்து என்ன பண்ணணும், அதுக்கு ரேம்ப் போடணும். அவர்களே தானாக இயங்கி அவருடைய வாகனத்தை எடுத்து வந்து என்ன பண்ணோம், வந்து போகிற மாதிரி இனிமேல் வருகின்ற காலம் அப்படியாக யோசிக்க வேண்டும். அப்போ எல்லாருமே இணைக்கின்ற திருச்சபை தான் இறையரசு என்பது. எல்லாருமே என்ன பண்ணணும், இங்கே முடவர்கள் இருப்பாங்க, குருடர்கள் இருப்பார்கள், செவிடர்கள் இருப்பார்கள், எல்லாருமே இணைக்கிற இன்க்ளூசிவ் திருச்சபை தான் இன்க்ளூசிவிட்டி. எல்லாருமே இணைந்த திருச்சபை தான் திருச்சபை. தவிர நாம் நல்லா இருக்கணும் மட்டும் வந்து போனால் போதாது. ஸோ பிரசங்கம் பண்ணும்போது சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது எல்லாரும் வாங்கணும்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் இங்கே வந்த பிறகு இங்கே அவங்களுக்கு என்ன இல்லை, there is no access at all. So how we are going to sort out this problem, how we are going to give solution for this? இதெல்லாம் நம்ம ஊழியமாகவே பார்க்கல இல்லையா? ஆனால் பைபிள் வாசிக்கிறோம். பேதுரு யோவானும் போனாங்க, அங்கே ஒருத்த பிச்சை எடுத்து கொண்டு இருந்தான்.
இயேசு நாமத்தினால அவங்க எழுந்து நடந்தா அதெல்லாம் நல்லா இருக்குது, கேட்குறது நல்லா இருக்குது, பிரசங்கம் பண்ணுறது நல்லா இருக்குது. வேர் இஸ் த ப்ராக்டிக்கல் திங் இன் அவர் சர்ச், இன் மை சர்ச்? அதை நாம் அதே மாதிரி பாத்ரூம் அவங்க போய் யூஸ் பண்ணணும்னா அவளுக்கு என்ன வேணும்? அவள் பிடிக்கிறதுக்கு ஒரு பிடிப்பு வேணும். அட்லீஸ்ட் அந்த ரெயிலிங் ஒரு பைப் போட்டு என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டீல் பைப் நல்லா ஸ்ட்ராங்காக அவங்க நின்னாலும் அது கைண்டு போகாத மாதிரி என்ன பண்ணணும், டாய்லெட்ஸ் பாத்ரூமில் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஹியர் ஆஃப்டர் நீங்கள் ஒரு புது சர்ச் ஒரு இல்லை வேறு ஏதாவது நீங்கள் கட்டுறீங்கன்னா, ஈவன் ஸ்கூல் பில்டிங்ஸ், சர்ச் பில்டிங்ஸ், கம்யூனிட்டி ஹால்ஸ் எல்லாம் கட்டும்போது இதெல்லாம் வி ஷுட் டேக் இட் ஃபார் கிராண்டட் அண்ட் வி ஷுட் கன்சிடர். இந்த மாதிரி ஒரு துறையை தான் இந்த சேவா துறை பணியாற்றி கொண்டிருக்கிறது. ஆகவே கற்றுக்கொள்ள பார்வை இன்னும் நிறையா இருக்குது. இன்னொன்று கண்டிப்பாக சொல்லியே ஆக வேண்டும். இந்த கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகின்ற இந்த பாலியல் ரீதியான தொழில். அது ஏன் தொழிலாக மாறி போகுதுன்னா, பலர் கிராமங்கள்லேருந்து வெளியூர்லேருந்து சண்டை போட்டு என்ன பண்ணிடுவாங்க, அவங்க சிட்டியை நோக்கி வந்துடுவாங்க, ஏதாவது பொழிச்சிக்கலாம். பெரும்பாலும் இந்த வண்டலூர், தாம்பரம் அந்த பகுதியில் நடைபெறுகிறான உண்மையான சம்பவம். ஆனால் பக்கத்தில் நடைபெறுவது திருச்சபைக்கு தெரியவில்லை. கோயிலுக்கு வெளியே நடக்குதான்னு யாருக்கு தெரியல, திருச்சபைக்கு தெரியவில்லைன்னா வி ஆர் இக்னோர்ட். இதெல்லாம் நமக்கு மினிஸ்ட்ரியாக தெரியல. ஆகவே கருத்துக்கள் பார்த்து வி ஹாவ் டு திங்க் மோர் அபவுட் த ஃபியூச்சர் மினிஸ்ட்ரி. மெனி மினிஸ்ட்ரிஸ் ஆர் கிவன். எனக்கு ஒரு கேள்வி வந்தது அங்கே போன உடனே, இப்போ இவங்கெல்லாம் இந்த மாதிரி தவறு செய்வதுக்கு யார் காரணம்? யார் காரணங்க? திருச்சபை தான் காரணம் இல்லையா? நாம தான், நானும் நீங்களும் தான் காரணம். ஏன்னா திருச்சபை இந்த ஊழியத்தெல்லாம் செய்ய மறந்து விட்டது, தவறி விட்டது. ஒருத்தர் கஷ்டப்பட்டு வராங்கன்னா யாருக்கு டேக் கேர் பண்ணணும்? நம்ம கெஸ்ட் வரணும் ஓடுறோம்ல. இந்த மக்கள் வந்து சண்டை போட்டு வந்து அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே அவங்க ஒரு குழு ரெடியாக காத்திருக்கும், ஆல்ரெடி வெல் ட்ரெயின்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு மாதிரி புதுசாக ஸ்டேரிங் அட் ஈச் அதர். அப்படி பார்க்கும்போது ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னா ஆச்சு பிரச்சனை, அவங்க ஊருக்கு அதெல்லாம் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி சண்டை போட்டு வந்துட்டு யங் விமன், those who married, those who are having children, small child, leaving them alone and coming to the cities. ஏன்னா அந்த கோபத்தினாலே அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவர்கள் அந்த பாலியல் தொழில் எப்படி போகிறாங்கன்னா, அந்த குரூப் என்ன பண்ணும், உனக்கு என்ன கவலை, நாங்கள்லாம் இருக்கிறோம், நான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், துணி கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஆறுதலாக இருக்கும். அஃப்கோர்ஸ், ஏன்னா அவங்களுக்கு அது தேவை, அதுதான் நிம்மதி வேணும். கூட்டு போவாங்க, கூட்டு போய் ஸ்லோலி வாட் தே டூ, இந்த பாலியல் தொழிலுக்கு அவர்களை ஆளாக்குற வேறு வழி இல்லாமல் இவங்களும் என்ன பண்ணிடுறாங்க, த ட்ராப்ட் இன்டு, மாட்டிக்கொண்ட மாதிரி, வலையில் சிக்கிக்கொண்ட மாதிரி தே ஸ்டார்ட் டூயிங். அப்பேற்பட்ட ஒரு சில மக்களை வந்து பிகினிங்கில் இருக்கிறவங்க, ஆல்மோஸ்ட் இந்த பாம்பே மாதிரி ரெட்டில் இதில் போகிறவங்களாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். யூ ஹாவ் டு டேக் மெனி லீகல் ஆக்ஷன்ஸ். பட் அபவுட் டு கோ, அல்லது ஆல்ரெடி அந்த பிகினிங்கில் இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிற மக்களை அவர்களிடத்துலேருந்து எடுத்து, ஒரு லேடியை வந்து நம்முடைய தாம்பரம் பகுதியில் ஒரு லேடியை வந்து கண்டுபிடிச்சி அவனுக்கு ஒரு டெய்லரிங் மிஷின் கொடுத்துருக்காங்க. அவங்க இப்போ கிட்டத்தட்ட 200-300 பேருக்கு வந்து வழிகாட்டியாக இருக்கிறார்கள். ஒன் சிங்கிள் லேடி வித் ஒன் மிஷன் டிட் பை த சேவா. நவ் ஷீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் மெனி உமன், thousands ஆஃப் உமன். அங்கே போகும்போது நான் விசிட் பண்ணும்போது பார்த்தேன், அதாவது வயதான மக்களுக்கு இந்த பெண்மணி சம்பாதிக்க 20 ரூபாயோட இல்லாத வந்தாங்க. நான் எவ்வளோ, நாட் ஈவன் 20 rupees வித் மீ. நவ் ஐ எம் ஏர்னிங் 2 lakhs rupees பர் மந்த். And the hard working, she is not going for any other wrong jobs, only tailoring. She became a teacher now. She is training many people from Sri Lanka. அகதிகளாக வந்தவங்க, இந்த மாதிரி அவங்க தெரியும் அந்த யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி. ஒரு சிலர் வந்து தள்ளு வண்டி கொடுத்துருக்கோம், 1-2 பேருக்கு. அவங்க வந்து இந்த டிஃபனெல்லாம் வச்சு அவங்க சேல் பண்ணி அதில் விற்கிறாங்க. இப்படியெல்லாம் வாழ்வாதாரத்தை இப்படி சொல்ல போனால் நிறையா இருக்குது. ஆல்ரெடி டூ மச் டைம் ஹேஸ் டேக்கன். நான் 10 minutes பார்த்தா அது முடியல. ஸோ இதெல்லாம் வந்து வாட் வி ஆர் கோயிங் டு டூ இல்லை, எவ்ரி டைம் வி ஆர் ஹியரிங் த மெசேஜ், பட் த அவுட்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் ஆவியானவர் நமக்கு உணர்த்தலையா? திருச்சபை வெளியே தாங்க நடக்குது அதெல்லாம். தென் வேர் இஸ் த சர்ச் இஸ் ரெஸ்பாண்டிங் டு திஸ் இஷ்யூஸ்? தென் ஹவ் வி ஆர் கோயிங் டு கிங்டம் ஆஃப் காட்? நமக்கு எல்லாருக்கும் ஆசை என்னது? என்ன ஆசைங்க நமக்கு எல்லாருக்கும்? செத்து போன பிறகு பரலோக ராஜ்யத்துக்கு போயிடணும். போக முடியுமா? எனக்கு நம்பிக்கை இல்லை போகணும்னு சொல்லி. நம்ம இதெல்லாம் பண்ண கொடுத்த வேலையை செய்யாமல் போகலான்னா எப்படி போவீங்க? சந்தா போட்டால் போதுங்கய்யா போயிடலாம் இல்லையா? தானிக்கு போட்டால் போதுமா? போயிடலாம், கண்டிப்பாக போக முடியாது.
நீ வேணால் எழுதி வச்சுக்க, நான் வேணால் எழுதி கொடுத்துட்றேன் பத்திரத்தில். பசியாக இருந்தேன், ஜட்ஜ்மெண்ட் டேல தாங்க கேட்பார் ஆண்டவர். பசியாக இருந்தேன், போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் நிர்வாணியாக இருந்து என்னை துணி கொடுத்தீங்க. நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்த விசாரிக்க வந்தீர்கள். சிறையில் இருந்து என்னை பார்க்க வந்தீர்கள். இந்த சிறியரார் ஒருவர் நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அது எனக்கே கொடுத்தீர்கள். அப்போ கேட்பாங்களாம் பரிசுத்தவான்களெல்லாம். பரிசுத்தவான்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அப்போ நம்ம மாதிரி ஆளுங்க. நான் ஆல் செயின்ட் சர்ச்சில் இருக்கிறோம், அதனால தான் அதை நம்ம நினச்சி பார்க்கலாம். ஐயோ ஆண்டவர், நீங்கள் எப்போ நிர்வாணியாக இருந்தீங்க, எப்போ பசியாக இருந்தீங்க, நாங்கள் பார்க்கவே இல்லை. நீங்கள் முதல்ல சொல்லி நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், டெய்லி பிரியாணி போட்டோம். அந்த மாதிரி உங்களுக்கு பிரியாணி, ஸ்பெஷல் பிரியாணிலாம் ஆர்டர் பண்ணி வச்சுருப்போம். அப்படி வருவார் ஏசாமி, சொல்லிட்டு வருவாரா? வரமாட்டார். ஈ கம்ஸ் ஆஸ் ஏ பெக்கர். நிர்வாணியாக இப்படி வருகின்ற போது அந்த சிறியர் ஒருவர் எதை செய்தீர்களோ அது ஆண்டவருக்கு போய் சேர்க்கின்றது. இப்போ இதெல்லாம் நம்ம எப்போ படிச்சுக்க போகிறோம்? இதெல்லாம் படித்தது தான். தேர் இஸ் நோ ப்ராக்டிஸ் அட் ஆல். ஸோ இந்த மாதிரி காரியங்களெல்லாம் இந்த சேவா வாரியம் முடிந்தவரை செய்து கொண்டு தற்போதைய நிலை எங்களையும் செய்ய முடியாமல் முடக்கி வைத்திருக்கிறது தற்போதைய அரசாங்கம். அந்த எஃப்சிஆர்ஏ ப்ராப்ளம் எல்லாருக்குமே தெரியும். காசா அதுவும் ப்ராப்ளத்தில் இருக்குது. என்சிசியில் ப்ராப்ளம். நம்ம சிஎன்ஐ அதாவது இந்த ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க வெளிநாட்டிலேருந்து இருக்கிற அந்த பணத்தை எல்லாம் இந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு, ஏன்னா நம்ம கோர்ட்டு கேஸ்க்குன்னு போகிறதுனால அவனும் வந்து நம்மளை கண்காணிக்கிறான். ஸோ ஹவ் வி ஆர் கோயிங் டு கம் அவுட் ஆஃப் திஸ் டேஞ்சர்? ஆனால் நிறைய திருச்சபை ஜெபிக்க வேண்டும். கருத்து அந்த ஜெபம் குறைஞ்சி போச்சு. அந்த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் வந்து குறைஞ்சி போச்சு. பவர் ஆஃப் ஈவில் ஸ்பிரிட்னா போச்சு. இப்போது திருச்சபை அதிகமாகி நெகட்டிவான தாட்ஸ் தான் போட்டு தவிர பாசிட்டிவிட்டி வருவதற்கு ரொம்ப கஷ்டம். நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் சைட் ஆஃப் அவர் மினிஸ்ட்ரி வி ஆர் டூயிங். சரிங்களா? ஆக மிஷினரி செய்து போன அந்த ஊழியங்களை நாம் மீண்டுமாக பின்தொடர்ந்தால் மட்டும்தான் நம்முடைய திருச்சபைகள் உயிரோடுக்கு. இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சா நம்ம எல்லாம் என்ன பண்ணிவிடுவோம், நாங்களாம் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகிடுவோம். வர காணிகள் அங்கே கொண்டு போய் கட்ட வேண்டியதாக வரும். இந்து அறநிலைத்துறை மாதிரி கிறிஸ்துவ அறநிலைத்துறைன்னு கொண்டு வந்துட்டாங்கன்னா எவ்வளோமே காலி. அப்புறம் வந்து கிளைம் பண்ண முடியாது. எனக்கு இங்கே கொடுங்க போஸ்டிங், அங்கே கொடுக்குது, ஏன் சர்ச்சுன்னு யூ கேனாட் கிளைம் இட். ஸோ பி கேர்ஃபுல், யூ ஹாவ் டு ப்ரே, வாட்ச் அண்ட் ப்ரே. தயவுசெய்து என்னுடைய வேண்டுகோள், உங்களுடைய இத்தனை நாள் இதெல்லாம் நான் உணரலைங்கய்யா, இன்றைக்கிலாவது உணர்ந்து இன்றைக்கிலேருந்து கொஞ்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ப்ரேயர் பண்ணுங்கள் ப்ளீஸ். குடும்பமாக சேர்ந்து ஜெபம் தனிப்பட்ட முறையில் ஜெபியுங்கள். சரி, நம்ம வாசி கேட்ட வேத பகுதியிலே பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருத்தல், வெயிட்டிங் அப்பான் த ஹோலி ஸ்பிரிட். அப்போ இந்த தூய ஆவியானவர் தொடர்ந்து நாம் ஒரு இன்றைக்கு தூய ஆவியானவருடைய இன்றைக்கு இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு திருநாளாக இந்த நாள் ஒரு அனுசரிக்கப்படுகின்றது. அப்புறம் வாசிக்கிட்டதான 3 வேத பகுதியிலே உள்ள ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம். அப்போ இந்த வெயிட்டிங் அப்பான் த ஹோலி ஸ்பிரிட், ஹூ இஸ் த ஹோலி ஸ்பிரிட்? முதல்ல அது கேள்வி சொல்லிட்டு நான் சீக்கிரமாக ஒரு 10-15 மினிட்ஸில் முடிச்சிருவேன். ஹவு யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் த ஹோலி ஸ்பிரிட்? நான் டைரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். ஹூ இஸ் த ஹோலி ஸ்பிரிட்ன்றது நமக்கு தெரியும். திருத்துவ கடவுளில் அவரும் ஒருவர், மூவர் கடவுள். இப்போ தனித்தனியாக பிரித்து பார்க்கலாம் தான், ஒரே கடவுள் தான், திரியேக கடவுள். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். அதில் பாடும்போது முதல் சரணம் யாரும் சொல்லுதுங்க? திரு அவதாரா முதல் சரணம், திரு அவதாரா நமஸ்காரம். சொல்லுங்க, மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணுமே. ஜகத்து ரட்சகனே நமஸ்காரம். தரணியல்னா மண்ணில் அந்த மனிதருக்காக மாண்டு போனவரே நமஸ்காரம். அப்போ குமாரனை பற்றி சொல்கின்றது. 2வது சரணம் பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரம சர்க்குருவே, சத்குரு இல்லையா, சத்தியத்தை போதிக்கிறே நமஸ்காரம். அரூபியாய் அடியார், எங்கே வசிக்கிறவர்? அவர் அகத்தினில் வசிக்கிறவர். அப்போ உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியை பற்றி இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சு, இதெல்லாம் பழைய சூழ்நிலாம் புரிஞ்சது தான், கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து ஒன்றும் ஞானி கிடையாது, நான் வந்து நிறைய ஒன்றும் படிச்சுட்டு வரல. ஏதோ கடவுள் கொடுத்த நான் புரிந்து கொண்டவர்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு கொண்டிருக்கிறேன். அரூபியாய் அடியார், அகத்தினில் வசிக்கும் என்னம்மா அரிய சித்தே, சதா, சதான எப்பொழுதும் இருக்கிறவர், வாழ்கின்றவரே நமஸ்காரம். 3வது சரணம் முத்துவிட நமஸ்காரம். இல்லையே, அப்படியா? கரெக்டா நீங்க சொல்றது? எல்லாம் குழம்பிச்சு. திரு அவதார நமஸ்காரம்,
இல்லை அதுதான் ஜெகத் ரட்சகர். முதல் சரணம், ரெண்டாவது சரணம் ஹோலி ஸ்பிரிட். சரி, மூணாவது சரணம் 3 பேரும் சேர்த்து சொல்லியிருக்கோம். நீங்கள் சொன்னது கரெக்டு தான். முத்துள்ளவனே நமஸ்காரம், 3இல் 1 நமஸ்காரம், அப்புறம் கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா சமுத்திரா, சமுத்திரானுக்கு அந்த கருணையிலே கடலை போன்ற கடவுள் நமஸ்காரம். அப்போ இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் என்ன பண்ணலாம்? படைப்பாளராக, இந்த ரட்சிக்கிறவராக, நம்மை ஆட்கொள்கிற தூய ஆவியானவராக பார்க்க முடியுது. அப்போ இந்த தூய ஆவியானவருக்காக ஏன் காத்து இருக்கணும்? வை காட் செட், அல்லது ஜீசஸ் செட் டு தெம் வெயிட், எங்க மேலறையிலே நீங்கள் காத்திருந்துங்கள். பரிசுத்தாவின் வர வரல அந்த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ரிசீவ் பண்ணுறவங்க என்ன பண்ணுங்க? ப்ளீஸ் வெயிட். அதுவரை எங்கே போகாதீங்க, எங்கேயும் போகாதீங்க. அப்போது இந்த பரிசுத்தாவின் கொடுக்கப்படுகிற நோக்கம் என்ன? அதை முதலாவது நாம் வாசிக்கிறதான ஏசு தீர்க்கதரிசன புத்தகத்தில் 44 முதல் நம்ம வாசித்தோம். அதில் வாசிங்க, அந்த லாஸ்ட் கடைசி அந்த 2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எப்படிங்களா? இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர் இடறி விடுவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கடுகை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் என்ன பண்ண மாட்டாங்களா? they will not become tired, இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. அடுத்து 3 இருக்கணுமே, ஒரு இங்கிலீஷில் வந்து 3 இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அவர்கள் மறுபடியும் வாசிங்க, அந்த 3 மட்டும், அந்த கீழே மட்டும் வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல, இந்த ஈகிளை பற்றி நீங்கள் நிறைய பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ, இந்த ஈகிளுக்கு வந்து எப்படி அந்த புது பலன் அடைந்து, ஏன் ஈகிளை பற்றி இங்கே சொல்லப்படுது? கழுகு, நம்முடைய அந்த இது பாருங்கள், லெக்டன் பார்த்துருக்கீங்களா? எதுக்கு அதை வச்சுருக்காங்க? கழுகு ஏன் வச்சுருக்காங்க? எவர் நோட்டீஸ் தட்? சொல்லுங்க. எல்லாம் பதில் நம்ம தான் வாசிட்டோமே, பதில் வாசித்தாச்சு, கேள்வி பின்னாடி கேட்டுருக்குறோம், வேற ஒன்றும் இல்லை. இல்லை அங்கே போய் ஏன் வாசிக்கிறோம்? இங்கே கூட வாசிக்கலாமே. வை வி ஹாவ் டு கோ அண்ட் ரீட் தேர்? ஆண்டுடைய வசனம் நமக்கு வல்லமை உள்ளது. அது கழுகு போல் நமக்கு என்ன பண்ணும்? பலன் கொடுக்கறது, ரிமைண்ட் பண்ணுறது தான் அது. கிராஸ் ஏன் வைக்கிறோம்? ஏசாவே தியாகம் பண்ணப்பட்டார். இந்த புல்பெட்டியா இங்கே வச்சிருக்கிறாங்க. பலிப்பீடம், அதாவது பலிப்பீடம் அதுங்கய்யா, புல்பீடம் வந்து பிரசங்க மேடை. அப்போ ஒன்றுக்கு ஒரு ஒழுங்கு வச்சுருக்காங்க. அது ரைட்டில் வச்சுருக்கா, லெஃப்ட்டில் வைக்கல. ஒரு சில இடத்துல லெஃப்ட்டில் வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து ரைட்டில் தான் இருக்கும். அங்கேருந்து இப்படி வியூ பார்க்குறதுக்கு. ஆனால் இது ரொம்ப வியூ அங்கே வரலாம் போகிறதுனால என்னால் பார்க்க முடியாது. அதுதான் தே ஆர் வியூவிங் இந்த டிஸ்பிளே. அப்போ இந்த கழுகை பற்றி சொல்கின்ற போது அது சொல்லுவாங்க, யூஸ்வலாக 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வேற எந்த பறவைக்கு இல்லாத ஒரு ரெனிவிங் இந்த ஸ்ட்ரென்த், இந்த ஈகிள் ஸ்ட்ரென்த் எப்படி ரெனிவ் ஆகுது? ஒரு காலகட்டத்தில் இந்த முடியெல்லாம் அதிகமாக வளர்ந்து என்ன பண்ண, அந்த ரெக்கைகள் அடிக்க முடியாதான். அந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடியே முடியெல்லாம் வளர்ந்துடும். இப்போ வெயிட் அதிகமாகிடும், பறக்க முடியாது. இந்த மூக்கு இருக்குது இல்லைங்களா, அது என்ன பண்ணாது, அது வந்து ரொம்ப தடிமன் ஆகிடும். அதனால் கொத்தி என்ன பண்ண முடியாது, வேட்டையாடி சாப்பிட முடியாது. அந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடி இந்த கழுகு என்ன பண்ணுமா, ஒரு மலையின் உச்சிக்கு போயிடுமா. எங்கே போகும்? மலையின் உச்சிக்கு போயிட்டு எதுவுமே தாக்காதபடிக்கு தன்னை தற்காத்து கொள்ளும். அப்போ என்ன நடைபெறும்னா, அந்த 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரெனிவல் நடக்கணும்னா இது என்ன பண்ணணும்? தன்னுடைய வாயாலேயே தன்னுடைய முடிகளை பிச்சு எடுக்கணும். பிச்சு எடுத்த என்ன ஆகும்? நமக்கு சின்ன ஒரு ஊசியோ ஒரு சின்ன பின்ன கையில் ஊற்ற அம்மா அப்பான்னு கத்துறோம் இல்லையா? தன்னுடைய வாயால் தன்னுடைய இறக்குகளை என்ன பண்ணணும்? லிட்டரலாக நம்ம கொலோக்கியல் பாஷையில் சொல்லணும்னா பிச்சு எடுக்கணும். எப்படி வலி இருக்கும். அதன் பிறகு கடைசி என்ன பண்ணும், தன்னுடைய மூக்கை தானே என்ன பண்ணும், ஒரு பாறையில் போட்டு தேய்ச்சி அந்த மூக்கை வந்து பீக்கணும்னு சொல்லுவீங்களா, அதை வந்து ரிமூவ் பண்ணணும். அப்போ எப்படி இருக்கும் அந்த பறவை? ஒரு தடவை யோசித்து பாருங்கள். அப்போ அந்த முடியும் இல்லை, மூக்கும் இல்லை, சாப்பிட முடியாது. அப்போ கொஞ்ச நாள் காத்திருக்க வேண்டும் அந்த உச்சியில். அப்புறம் மெதுவாக என்ன ஆகும், இதெல்லாம் பிச்சை எடுத்த பிறகு
அந்த மீண்டுமாக அது என்ன பண்ணும், புதிய அந்த முடி வரும், புதிய ரெக்கைகள், அதுக்கு வந்து அந்த முடியெல்லாம் அந்த இதெல்லாம் வரும், இறகுகள் எல்லாம் வரும். அதன் பிறகு மூக்கும் அது புதுசாக வருமா. வந்த பிறகு என்ன ஆகும், மறுபடியும் பழையது போலவே ரெக்கை எடுத்து, அதுதான் இங்கே வந்து சங்கீதக்காரன் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் நம்ம அதை வாசிக்கிறோம். அப்போ அப்பேற்பட்ட ஒரு யூத்ஃபுல்னஸ் யாருக்கு கொடுக்குறாரோ இதை? கர்த்தர் காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும்? நம்பிக்கையோட. those who have hope in the Lord, அதுதான் ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை. those who have hope in the Lord, நம்பிக்கை, கர்த்தருடைய தன்னுடைய நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டிருக்க வேணும், மனுஷனை சார்ந்து இருக்கக்கூடாது, உலகத்தை சார்ந்து இருக்கக்கூடாது. ஆகவே கர்த்தருக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த முதல் வசனத்தில் முதல் பாகத்தை நாம் பார்க்கிற போது இந்த பரிசுத்த ஆவியானவரும் இப்படி தான் அவருடைய செயல்பாடுக்காக நாம் காத்திருக்கிற போது, தூயாவின் வல்லமை நாம் பெற்றுக்கொள்கிற போது நம்ம வயசானவங்களாக காணப்படலாம், ஆனால் நம்ம எப்படி இருப்போம்? இளமையாக இருப்போம். நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் சொன்னால், ஐ ஆம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். இப்போது அண்மையிலே நான் இந்த 3 நாள் எங்கே இருந்தேன் தெரியல, கேன்வாசிங்காக போயிருந்தேன். நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் உங்களுக்கு, எதுவும் மறைச்சு வைக்கல, நான் லிட்டில் பிட் ஓப்பன் டைப். என்னுடைய பயணத்தை நான் வெள்ளிக்கிழமை மதியத்துக்கு மேலே துவங்கி வேளச்சேரி போயிட்டு, தாம்பரம் போயிட்டு, அதுக்கப்புறம் செங்கல்பட்டு போய் அங்கே ஸ்டே பண்ணேன். அங்கிருந்து மறுபடியும் கொஞ்சம் பேர் அன்றைக்கி நைட்டு பார்த்தாச்சு. காலையில் கிளம்பி கருங்குழி, மதுராந்தகம், அதன் பிறகு இது செய்யூர், அங்கே 1 வருஷம் வேலை செஞ்சேன், மதுராந்தகம் செய்யூர். அங்கேருந்து அந்த அடுத்து கடப்பாக்கன்னு நினைக்கிறேன், அதாவது நம்முடைய யூனிட் அங்கே இருக்குது. அடுத்தது பாண்டிச்சேரிக்கு முன்னாடி ஒரு யூனிட் இருக்குது. அதன் பிறகு பாண்டிச்சேரிக்கு அப்புறம் கடலூருக்கு அப்புறம் நெய்வேலிக்கு அப்புறம் நைட்டு வந்து காஞ்சிபுரத்தில் நைட்டு நான் வீட்டுக்கு வரும்போது 2:15. நான் தூங்குற நேரம் 1:30 மணி 2 மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன். வந்த பிறகு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 1:30 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன். அதுக்கு மேலே டைம் இல்லை எனக்கு. பட் ரொம்ப டயர்டாக இருக்கும். பட் இந்த டைம் நான் வந்து ஐ டென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட். அப்போ தான் நான் நினச்சேன், நான் ஜபத்தோடு தான் போனேன், நிறைய பேர் எனக்காக ஜபித்து கொண்டிருக்கிறார்கள், நீங்களும் தயவு செஞ்சு ஜபம் பண்ணிக்கிங்க. ஸோ அந்த பலன் யார் கொடுக்குறாங்கன்னா கடவுள் தான் கொடுக்குறாரு. இத்தனைக்கு நான் வந்து ஒரு சில நேரங்களில் சாப்பிடல, அப்போ இன்னும் டயர்டாக இருக்கணும், அப்படி தானே? செல்ஃப் டிரைவிங், இவ்வளோ தூரம் நான் வந்து என்னுடைய அம்பாசடர் கார் நான் செல்ஃபாக டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு வரேங்க. ஸோ சாதனை ஆளுறேன்னு சொல்லலை, கடவுள் இப்படியாக நமக்கு அவரை சார்ந்திருக்கும் போது எப்படி பலன் கொடுத்து நம்மை, எங்கே தூக்கமும் வரல எனக்கு. அந்த 6 மணி நேரம் 8 மணி நேரம் நான் தூங்கலை நைட்டில் உண்மையாலுமே. ஆனால் ஸ்டில் ஐ எம் ஒர்க்கிங் அண்ட் டிரைவிங், காட் இஸ் கிவிங் மீ த ஸ்ட்ரெங்க். இப்போ நான் அது அப்படி தான் நான் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறேன். நவ் ஐ எம் 54 years old. பார்த்த தெரியலன்னு சொல்லாதீங்க. ஸோ காட் ஹஸ் கிவன் மீ தட் ஸ்ட்ரெங்க். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக என்னுடைய பர்த்டே, இது ஐரமாக்குன்னு தெரியாது, எனக்கு தெரியாது, நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். 2வது வாரம் நான் வந்துடுறேம்மா, நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். அதுக்கப்புறமா எஸ்கேப் ஆயிடலான்னு நான் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணேன். நான் லாங் போகிறோமே, வர முடியுமோ முடியாதோ, அப்புறம் வந்து சர்வீஸ் நம்மளால் என்ன பண்ணக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது. ஐரமாட்ட சொல்லிட்டேன், அம்மா ஒரு வேளை வர முடியுமா தெரியல. ஐயா இல்லை, இது உங்களுக்காக ஸ்பெஷலாக பண்ணது, அவனுக்கும் தெரியாது. நான் அப்புறமா தான் ரியலைஸ் பண்ணேன், இப்போ ஸ்பெஷல்னும் போது எனக்கு ஞாபகம் வந்து, அப்போ நம்முடைய பர்த்டே 12ஆம் தேதி, அப்போ கரெக்டாக தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு கடவுள், இன்றைக்கி ஆல் சயின்சஸ் தான் இருக்கணும்னு சொல்லி கடவுள் எழுதி வச்சுருந்துருக்கார் போல். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கெய்னிங் ஸ்ட்ரெங்க் ஃப்ரம் த லார்ட், getting strength from the power of the prayer. ஆக தயவுசெய்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். அப்போது God renews our strength. Those who hope in the Lord, our strength will be renewed. சுகர் இருக்குது, பிபி இருக்குது, அதையும் தாண்டி எனக்கு இல்லை எதுவும் சொல்கிறேன், நீங்கள் கேட்டால் சொல்லிக்கல, ஒரு சில சுகர் இருக்குது, பிபி இருக்குது, எங்கேயா ஸ்ட்ரென்த் வரப்போகுது? Believe in God, hope in the Lord, God will renew your strength like an eagle. அதனால தான் அந்த ஈகிள் அங்கே வச்சிருக்குது. ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர். இப்போ ஆண்டோடைய வசனம் நமக்கு என்ன கொடுக்குது? ஆண்டவர் மீது நம்பிக்கையாக ஆண்டோடைய வசனம் நமக்கு பலன் கொடுக்கிறது. அதுதான் ஏசாயா நமக்கு இன்றைக்கு சொல்லுகின்றார். இப்போது பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கின்ற போது பலன் பெற்றதுக்காக நாம் இந்த பலன் எதுக்கு வேணும்? நம்ம வேலை செய்யறதுக்கு இல்லை, கடவுளுடைய பணியை செய்வதற்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, சோஷியல் எக்கனாமிக் போர்டு அல்லது நம்ம சேவாத்துறையில் செய்து இந்த பணிகளெல்லாம் செய்வதற்கு திருச்சபை மறந்திருக்குது. நாம் மீண்டுமாக புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். 2வதாக நாம் வாசிக்கிறதான அப்போஸ்தலர் நடபடிகள், அந்த 1வது, அதாவது ஏர்லி சர்ச், பழமை ஆதி திருச்சபை, இவர்களுக்கு ஆண்டவர் சொன்னது என்ன? நீங்கள் இங்கேயே காத்திருங்கள், வெயிட்
ஃபார் வாட்? பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு தான் நீங்கள் என்ன பண்ண இங்கிருந்து நகர வேண்டும். அப்போ எதற்காக அந்த பரிசுத்த ஆவியான அந்த 1 11 வசனம் வாசித்தோம். அதில் 9, 10, 11 வசனம் நான் வாசிப்போம். போதும். இப்போ ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுறதான அந்த நாளிலே சீடலுக்கு மீண்டுமாக காட்சி அளிக்கின்றார். இப்போ பின்னோக்கி போயிட்டாங்க, திருப்பி ஆண்டவர் கொண்டு வருகின்றார். அவர்களை திருநிலைப்படுத்தி தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாக அழைக்கின்றார். அப்போது இந்த பரிசுத்த ஆவியானுக்கு அவர்கள் காத்திருக்க வேண்டும். அதில் குறிப்பாக நான் 4ஆம் வசனத்து பின்பகுதியும் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 4ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. ஞானஸ்நானம் பெரிய. இந்த ஞானஸ்நானம் என்ன ஞானஸ்நானம்? வாட் கைண்ட் ஆஃப் பேப்டிசம் வித் த ஹோலி ஸ்பிரிட். இப்போ பேப்டிசம் வாங்கின ஒவ்வொரு கிறிஸ்தனுடைய பணி என்ன? பேப்டிசம் எதுக்கு இங்கே வாங்குகிறோம்? எதுக்கு கொடுக்குறீங்க? பிள்ளைகளுக்கு, சின்ன பசங்களுக்கு கொடுக்குறோம், பெரியவங்க எடுத்துக்கிறோம். எது? ஃபார் வாட்? அப்படின்னு தாங்க மெம்பராக வர முடியுன்றீங்களா? இங்கே வேணால் மெம்பராக வரலாம், ஆல் சயின்ஸ் சர்ச்சில். அங்கே மெம்பர் ஆகிறதுக்கு சொல்லுங்கள். யூ ஹாவ் டு திங்க். What kind of a baptism is it? What is the symbolic of baptism? அப்போ இந்த பேப்டிசம் எதுக்காக? பரிசுத்த ஆவியினுடைய பேப்டிசம்னா நம்ம ஆவியானவரை பெற்ற பிறகு என்ன பண்ணணும்? அவனுடைய வசனத்தை வெளியிலே சென்று போதிக்க வேண்டும். அதற்கு தைரியம் வேணுங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை வசனத்தை போதிக்க சொன்ன யாருன்னா போதிப்புமா? நம்ம பயந்து தானே உட்காந்துருக்கோம் சர்ச்சுக்குள்ளேயே. அப்போ அது தைரியமாக போதிக்கணும்னு நிறைய பேர் போதிச்சு தான் நிறைய பேர் மறித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தைரியம் நமக்கு இல்லை. we want to safeguard us. இப்போ அந்த ஆவியானுடைய வல்லமை இருக்கும்போது பயப்பட மாட்டோம். பாம்பை பார்த்தும் பயப்பட மாட்டோம், பிசாசை பார்த்தும் பயப்பட மாட்டோம், யாரை பார்த்தையும் பயப்பட மாட்டோம். ஏன்னா அந்த பலனை, அந்த ஆற்றலை, தைரியத்தை ஆண்டவர் நமக்கு பரிசுத்தாவின் மூலமாக கொடுக்கின்றார். இப்போ பேப்டைஸ்டு பை த ஹோலி ஸ்பிரிட். அதை வாசிங்க, அதை வாசிங்க. ம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படி பரிசுத்த ஆவியின் இடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்து எனக்கு யூ வில் பி மை விட்னஸஸ். சமாரியாவுக்கும் யூதேயாவுக்கும் ஆகுங்களா? ஆகாது. ஏன்? ஆனால் வழிபட கடவுள் ஒன்று தானே. அதாவது யூதர்களும் சமாரியர்களும் வழிபடுகின்ற கடவுளும் ஒருவரே. பின்பற்றுகின்ற டோரா 5 ஆகமங்கள், மோசேனுடைய ஆகமங்கள் பண்ணுறதும் ஒன்று தான். வழிபடுகிற இடம் மட்டும்தான் வேறு. ஏன்னா கொஞ்சம் கலப்படம். யூதர்களும் யூதர் இல்லாத மக்களும் திருமணம் செய்து கொண்டதாலே இவங்க பியூர் இல்லை. இந்த பிராமின்ஸ் நாங்கள் மட்டும்தான் பியூர், மற்றவங்க எல்லாரும் யார் இம்பியூர்னு சொல்லி இவங்க ஒதுக்கி வச்சாங்க. ஆனால் இங்கே பரிசுத்தாவின் வரும்போது என்ன பண்ணுது? பேப்டிசம் என்ன பண்ணுதுங்க? யூ ஹாவ் டு ரெஸ்பாண்ட், அதர்வைஸ் ஐ கேனாட் கம்ப்ளீட் மை மெசேஜ். ஏன்னா இன்றைக்கி நம்ம நிறைய மாற வேண்டி இருக்குது. நம்ம மனம் மாறாமல் நம்ம பரலோகராஜ்யத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். கிறிஸ்துவல் என்று சொல்லி இன்றைக்கி எத்தனை பாகுபாடுகள், எத்தனை வேறுபாடுகள் திருச்சபையில் இன்றைக்கு தலைவிரித்து ஆடுகொண்டிருக்கிறது. பேப்டைஸ்டு அதாவது நம்ம யாருக்குள்ளே ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம்? கிறிஸ்துக்குள்ள பிதாவுக்கும் பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். இப்போ நம்ம வாசி கேட்ட வேத போது பரிசுத்தாவினாலே நீங்கள் ஞானஸ்தானம் பெறுவீர்கள். அப்போ ஒன்னஸ் ஆஃப் மைண்ட் நமக்கு வரணுமா இல்லையா? எங்கே வந்திருக்குது இது வரையிலும்? 76 ஆண்டுகள், 77 ஆண்டுகள் சிஎஸ் உருவாகி ஆயிடுச்சு. தட் தி ஆல் மே பி ஒன். அதை மட்டும்தான் அந்த அன்னைக்கு தியானிக்கிறோம். ஆனால் உண்மையாலுமே நம்ம இணைஞ்சிருக்கிறோம்னா இல்லைங்க. இப்போ இதெல்லாம் யார் காரணம்? நம்ம தான் காரணம். நம்ம தான் பதில், நாமே தான் இதுக்கு காரணம். அப்போ எப்படி சரி பண்ணுறது? இப்போ இப்படி இங்கே எதுவுமே சரி பண்ணாமல் பரலோகராஜ்யத்துக்கு போனால் எப்படி போவீங்க? நானும் போக மாட்டேன் கண்டிப்பாக. ஏன்னா இந்த பாகுபாடு வச்சு நான் எப்படிங்க போக முடியும்? சொல்லுங்கள். அப்போ வி ஹாவ் டு மனம் மாறணும். இதுலேருந்து நம்ம மனம் மாறணும். இப்போ கிறிஸ்துக்குள்ளே வந்துட்ட பிறகு இந்த பாகுபாடெல்லாம் என்ன பண்ணுது? பேப்டிஸ்ட் என்ன பண்ணுதுன்னா
கிறிஸ்துவ நாம் திருமுழுக்கு பெற்ற பிறகு எல்லா பாகுபாடும் நம்ம என்ன பண்ணணும்? அப்போ யூதர் என்று இல்லை, சமாரியர் என்று இல்லை. இயேசுசாமி என்ன பண்ண பாலமாக அமைந்து யூதர்களை சமாரியர்களை ஒன்றாக இணைக்கின்றார். ஈ ட்ரைட் இஸ் லெவல் பெஸ்ட். ஆனால் அந்த சமாரியர் தான் முதல் முறையில் சொன்னாங்க. 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், யோவான் சுவிசேஷம். வாசிங்க ப்ளீஸ், சீக்கிரம் வாசிங்க, நான் முடிக்கிறேன் ஒரு 5 minutes. யோவான் 4:38. மற்றவருடைய பிரயாசத்தின் பலனை தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இப்போ அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த சமாரியர்கள் ஊருக்கு கூட்டு போகிறாங்க. ஏசாமி ஊருக்கு கூட்டு போயிட்டு என்ன சொல்கிறாங்க, நீ சொன்னதை மட்டும் நான் கேட்டு நம்பலை, ஆனால் அவர் உலகத்தின் ரட்சகர், இஸ் த சேவியர் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லி முதல் முறையாக அறிக்கை பண்ணவங்க யார்? உலகத்தை அறிமுகப்படுத்தினவங்க யார்? இந்த சமாரியர்கள். யார் பண்ணியிருக்கணும்? ஆக்சுவலாக யூதர்கள் தான் பண்ணிருக்கணும். அவங்களுக்கு தான் கடவுள் வந்து ஏசாமி வந்தது அவங்களுக்காக தான். அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். ஆனால் உண்மை எங்கேருந்து வருது? இவர் வந்து யூதர்களை மட்டும் ரட்சிக்க வரல, அல்லது சமாரியில் மட்டும் ரட்சிக்க வரல, உலகத்தையே ரட்சிக்க வந்த உலக ரட்சகர், சேவர் ஆஃப் த வேர்ல்டு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறவங்க இவங்க தாங்க. அந்த ஒரு வல்லமை நம்ம இடத்துல வரணும், அந்த ஒன்னஸ் வரணும். when we are receiving Holy Spirit. இதுக்கு தான் ஹோலி ஸ்பிரிட். அந்நிய பாஷை கத்தி ஏதோ கத்தி நாசம் பண்ணுறதுக்கு இல்லை, அந்நிய பாஷை வேணும் தான். பட் எதுக்கு? கடவுளுக்கு நமக்கு இடையே உறவு அதிகமாக இருக்க வேண்டும். நாம் ஆண்டவருடைய உறவை மற்ற மக்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதை வலுப்படுத்த வேண்டும். அப்போ தூய ஆவியானவர் நாம் காத்திருக்கின்ற போது நமக்கு என்ன கிடைக்குது? பலன் கிடையாது. அந்த பலன் எதற்காக? ஒற்றுமைப்படுத்துவதற்காக. நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணோம், we have to do the proclamation. அப்போ தாங்க அது பவர்ஃபுல்லாக இருக்கும், இல்லைன்னா பவர்ஃபுல்லாக இருக்காது. நிறைவாக நான் வாசிக்கிட்டதான வேத பகுதியில் பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷத்தில் வாசித்தோம். அங்கே என்ன பார்க்குறோம்? லூக்கா 24ஆம் அதிகாரம் 44-49 வசனங்களில் அங்கே என்ன சொல்ல வருகின்றார்? அப்புறம் நம்ம வாசிக்கலாம் 46வது வசனம். வாசிங்க, 47 வாசிக்கமா. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே என்ன பண்ணோம்? இதுக்கு தாங்க ஹோலி ஸ்பிரிட். தட்ஸ் வை ஜீசஸ் டோல்ட் them, ப்ளீஸ் வெயிட் ஹியர். இந்த அப்பர் ரூமில் நீங்கள் இருங்க, இந்த மேலறையிலே காத்திருங்கள். பரிசுத்தார் வந்த பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ பரிசுத்தார் வரும்போது அந்த பலனை கொடுக்கின்றார், தைரியத்தை கொடுக்கின்றார். யார் வேணாலும் எதிர்த்து, அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலா இருக்கும்போது எப்படி இருந்தார்? பவுலா பாண்ட பிறகு என்ன ஆகினார்? எல்லாரும் எதிர்த்து பேசினார் இல்லையா? அதாவது தைரியன்றதை விட ஆண்டவருக்காக எதிர்த்து நின்றார். கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவித்தார். கிறிஸ்துவை விட அதிகமான பாடுகளை அவர் சகித்தார், அனுபவித்தார். ஆகவே கர்த்தருக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் வரும்போது நமக்கு, அப்போ அது நமக்கு காத்திருக்கின்ற போது நமக்கு என்ன கிடையாது? when we wait upon the Holy Spirit, wait upon the Lord, கழுக்கு சமமான வாழ வயது போல் நம்மை மாற்றுகின்றார், புது மக்களாக நம்மை மாற்றி விடுகின்றார். இரண்டாவது நாம் பார்க்கிற போது நம்ம எதற்காக ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவி கொடுக்கின்றார்? மற்றவர்களுக்கு போய் இந்த சுவிசேஷத்தை அறிவித்து அனைத்து மக்களும் ஒன்றாக இணைப்பதற்காக இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகின்றார். இணைப்பின் ஆவி, ஒற்றுமையின் ஆவி. நிறைவாக நான் பார்க்கிற போது ஃபார் த ப்ரொக்ளைமேஷன் ஆஃப், என்ன ப்ரொக்ளைமேஷன் பண்ணணுங்க? இங்கே 2 காரியங்கள், ஃபர்கிவ்னஸ், அப்புறம் ஆல் நேஷன்ஸ். என்ன கொடுக்கணுங்க? ரிப்பன்டன்ஸ் அண்ட் ஃபர்கிவ்னஸ். மனம் திரும்புதலும் மனம் மாறுதலும் மற்றவர்களது மன்னிப்பதும். இது திருச்சபையில் குறைஞ்சி போச்சுங்க. அதெல்லாம் இன்னைக்கு பிரச்சனைகள். வீட்டில் வந்து மன்னிக்கிறோமா? வை வி ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ் இன் த சர்ச். நான் பார்த்த என்னுடைய ஒரு, அது 1995ஆம் ஆண்டு நான் இந்த ஊழியத்திற்கு வந்தேன். இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 29 வருஷம் ஆயிடுச்சு, ட்ரைனிங்கோடு சேர்த்து. பல இடங்களிலே பணியாற்றுறது கடவுள் கிருபை செய்தார். 16 ஆண்டுகள் கிராமத்திலே பணியாற்றிருக்கிறேன். ரொம்ப வசதியே இல்லாத கிராமங்கள். 16 இயர்ஸ், 2 இயர்ஸ் ப்ரொபேஷனர், 14 ஆண்டுகள் ஆயராக பணியாற்றிருக்கின்றேன். ஒரு 4லிருந்து 5 ஆண்டுகள் சிட்டியில் பணியாற்றிருக்கிறேன். இன்டர்நேஷ்னலில் ஒரு 3.5 ஆண்டுகள். தற்போது சேவாவிலே இருக்கின்றேன். ஏன் இது சொல்ல, இந்த சிறிய வயதில் எனக்கு அந்த பிற்பட்ட அனுபவங்களை கடவுள் எதற்காக கொடுத்தார் என்றால், இதெல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்கு தான். ஸ்டடி பண்ண பெரிய ஆளுன்னு சொல்லி காட்டிக்கிறதுக்கு இல்லை. இன்னும் இதை விட அதிகமாக நாம் என்ன செய்யலாம், என்ன செய்ய போகிறோம். ஆகவே பரிசுத்தாவியானவர் வருகின்ற போது நாம் என்ன பண்ணோம்?
இந்த ப்ரொக்ளைமேஷன், இந்த குட் நியூஸ் என்னென்னா ப்ரொக்ளைமேஷன், ரிப்பன்டன்ஸ் அண்ட் ஃபர்கிவ்னஸ். இது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பேர ஆயுதங்க, மன்னிப்பின் குணம். குட் ஃப்ரைடே அன்னைக்கு பேசுகிறோம். முதல் வார்த்தை ஆண்டவர் மன்னித்து விட்டார், அவ்வளோதான். அதோடு அப்புறம் மன்னிக்கிறமான ப்ராக்டிக்கலாக இல்லை. ஸோ when we are forgiving each other, when we have love, அன்பு இருந்தால் தாங்க மன்னிக்க முடியும். அன்பு இருந்தால் தான் மற்றவங்களை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், மன்னிக்க முடியும். அன்பு இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும், பண்ண முடியாது. நம்ம வந்து யாருமே மன்னிக்க முடியாது. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், அப்புறம் என்ன பண்ணாது, இருமாப்பா இராது, சகலத்தையும் சகிக்கும். சகிப்பனுக்கு இது எல்லாத்தையும் மறைக்குங்க. தப்பு செஞ்ச விட சரி, ஓகே, அது இருக்குதா இன்னைக்கு? அதான் சொன்னேன், சின்ன தப்பு வந்து போட்டு பாட்டு போட்டு எங்கே போகுதுங்க இதெல்லாம்? மீடியாவில் உலகமெல்லாம் போகுது. கிறிஸ்துவ அல்லாத மக்கள் நம்ம சிஎஸ்சி மெம்பர்ஸ் மட்டும் போல. ஸோ யாரை வந்து இப்போ தூத்துறது? நம்மளை நாம் என்ன பண்ணுறோம், தூற்றி கொண்டிருக்கிறோம். ஸோ ப்ளீஸ் ப்ரே. ஸோ நம்ம தூட்டுட்டோம், அதுக்கு சொல்யூஷன் என்ன? நம்ம தானே கொடுக்கணும், அது யாருமே தரமாட்டீங்களே. அப்போ வந்து எப்படி how we are going to, அப்போ ஹோலி ஸ்பிரிட் வந்தால் இதெல்லாம் என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட உண்மையாலும் இப்போ இருக்குது, நம்ம வெயிட்டிங் அப்போ அந்த ஹோலி ஸ்பிரிட், we are living in the ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லி நினச்சிங்களேன்னா இதெல்லாம் வந்து திருச்சபையில் வந்து வரணும். ஒற்றுமை இல்லை, ஒரு பாகுபாடற்ற ஒரு திருச்சபை. அது மட்டும் இல்லாமல் பவர்ஃபுல் திருச்சபையாக அன்றைக்கு இயேசுசாமி சீடலுக்கு கொடுத்தார் இந்த வல்லமையை. சீடல் மூலமாக திருச்சபை கொடுக்கப்பட்டது. திருச்சபை தொடர்ந்து மிஷினரி மாலுக்கும் கொடுத்தது. இப்போ திருச்சபை என்கிறதான இந்த அவைக்கு நமக்கு தான் ஆண்டவர் இதை கொடுத்துருக்கோம். எப்படி how we are going to execute it in future. Without the power of the Holy Spirit we cannot do it anything. So please remember, நம்முடைய மனதில் வைத்துக்கொள்வோம். ஆக தூய ஆவியானவருக்காக நாம் காத்திருப்போம். இது வந்து 2000 வருஷம் முன்பதாக சொல்லப்பட்டிருந்தது. தொடர்ந்து காத்திருக்கிறதெல்லாம் கிடையாது. இப்போது யூ மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எவ்ரிடே லைஃப். ஒரு செடி வைக்கிறீங்க வீட்டில், அது வளர்ந்துச்சா இல்லை பார்க்குறீங்களா இல்லையா? ஒரு கொய்யா செடி வச்சுட்டு 3 வருஷம் ஆனாலும் அப்படியே இந்த ஒத்துக்குவீங்களா நீங்கள்? ஏன் இது வந்து வளரல, என்ன ப்ராப்ளம் பார்க்குறோமா இல்லையா? 3 வருஷம் நல்லா வளர்ந்துருச்சு, அதில் பூ எடுக்குதா இல்லையா, காய் காய்க்குதில் பார்க்குறோமா இல்லையா? ஸோ திஸ் இஸ் வி ஹேவ் டு see, look into our situations. நம்ம வந்து ஹோலி ஸ்பிரிட்டில் எவ்வளோ வளர்ந்துருக்குறோம். நம்மகிட்ட ஹோலி ஸ்பிரிட் இருக்குதா இல்லையா? முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். போங்க, இன்னைக்கு இருக்குதா இல்லைங்களா ஹோலி ஸ்பிரிட்? சொல்லுங்கள். அவ்வளோதான், முடிக்க போறேன், பிரசங்கம் முடிஞ்சது. ஹோலி ஸ்பிரிட் இருக்குதா இல்லையா? இல்லை இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கை தூக்குங்களேன். ஹோலி ஸ்பிரிட் இருக்குது எனக்கு கண்டவங்களாம் தயவு செஞ்சு கை தூக்குங்களேன். சரி போட்டுருங்க. இல்லைன்றவங்கலாம் கை தூக்குங்க. ரெண்டுமே இல்லைன்றவங்க, இருக்குதுன்றவங்க, இல்லைன்றவங்க, ரெண்டு சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. இதனால தாங்க ப்ராப்ளம் நம்மக்கிட்ட. அப்போ அடுத்தவங்க வந்து எந்த வயசுக்காரன் ஒருத்தன் வந்து உங்ககிட்ட பரிசுத்த இல்லைன்னா ஆமாம் இல்லைன்னு தானே சொல்ல போகிறோம் நம்ம. அப்போ இருக்குதா இல்லையா? எப்படி how to tell the force of the Holy Spirit? ஒன்று சொல்ல முடிச்சிடறேன். இப்போ எல்லாருக்கும் ஃபேன் காற்று அந்த அம்மா இருந்தாங்க, அங்கே உட்காந்துருந்தாங்க. பட் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் நல்லது தான் சொல்ல போகிறேன். அங்கேருந்து ஏன் வந்து உட்காந்து, ஏன்னா அந்த ஃபேன் ஓடல அங்கே. நான் ஏன்டா இங்கே வந்து உட்காந்து ஒருவேளை பிரசங்க கிட்ட வந்து கேட்குறதுக்கு உட்காந்தாங்கன்னா ஒருவேளை இருக்கலாம். ஆனால் வந்து ஃபேன் அங்கே சும்மா இருக்குது, யாரும் இல்லை, ஆள் இல்லை. ஸோ அவங்க வந்து எடுத்த டெசிஷன் ஓகே தான். பட் ரெண்டு பர்பஸ் இருக்குன்னு நினைக்கிற ஒருவேளை ஐயரை நேராக பார்த்து ஒருவேளை பிரசங்க கேட்டு போன வந்தாங்களும் தெரியல. பட் காற்று வரல வந்தாங்க. நவ் ஷீ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபோர்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா, ஃபேன் ஓடும்போது அந்த காற்று என்ன பண்ண நம்ம மேலே, இப்போ என் மேலே காற்று ஓடிட்டு இருக்குது, இங்கே எங்கேருந்து அங்கேருந்து வந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆடுது இல்லைங்களா, இங்கேயும் காற்று வருது. இப்போ இந்த ஃபேன் ஆஃப் பண்ணால் எப்படி இருக்கும்? ஃபோர்ஸ் இருக்கா, சைலண்ட் ஆகிடும், அப்படி தானே? That's how we have to experience the Holy Spirit, the presence of the Holy Spirit. We can experience, but we cannot see. We can experience, we can realize, but we cannot see. அதான் Holy Spirit. அப்புறம் நம்ம எப்படி அதை இப்போ ஃபேன் வந்து ஸ்பீடாக வச்சு என்ன பண்ணோம், ஃபோர்ஸாக வரும். கம்மியாக வச்சோம்னா கம்மி ஃபோர்ஸ் வரும். ஆஃப் பண்ணிட்டா ஆஃப் ஆகிடும். This is how we have to bring us Holy Spirit in our personal life, in our family life, then to the church's life at large. உங்களுக்கு ஓரளவுக்கு ஐ கன்வேட், ஐ திங்க் ஸோ. சரிங்களா? அப்போ பரிசுத்த காத்திருக்கும் போது நாம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, 1ல் வச்சா அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும், 2ல் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடு வரும், 4ல் வச்சுலன்னா ஒரு சிலதில் ரெகுலேட்டர் இருக்கும், ஆனால் வந்து அந்த கண்ட்ரோல் இருக்காது. அப்படி வேணாம் நமக்கு. பட் கண்ட்ரோல் பை ஹோலி ஸ்பிரிட். நாம் வந்து பரிசுத்த கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன பண்ணணும்,
கண்ட்ரோல் பண்ணணும். அந்த ஆட்சிக்குள்ள நம்மை அர்ப்பணிக்கின்ற போது நீங்களும் நான் என்ன பண்ணுவோம், உலகம் முடிவு பிறந்தும் நம்ம என்ன பண்ணுவோம், சகல நாட்களில் சகல தேசத்தாருக்கு நம்ம என்ன பண்ண முடியும், சாட்சிகளாக இருப்போம் என்று சொல்லி நாம் நம்புவோம். தூய ஆவி நமக்கு உந்துதல் புரிவராக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுக்கு நான் காத்திருக்கிற போது கழுகை போல நான் புதிய பலனடைந்து ரெக்கைகளை விரித்து பறந்து போகிறோம். யூ ஆர் ரினிவிங் அவர் ஸ்ட்ரெங்க். நீங்கள் என்னுடைய பலனை புதுப்பிக்கின்ற ஆண்டவராக பரிசுத்த ஆவியின் மூலமாக உணர்த்தி இருக்கின்றேன். எங்களை பலதரப்பட்ட மக்களாக எங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாங்கள் திருமுழுக்கு பெறுகின்ற போது ஒன்றாக இணைக்க அந்த பாகுபாடுகளை களைந்து நாங்கள் ஒரே குடும்பமாக இறையரசின் முன்ருசியாக இந்த திருச்சபை இருப்பதற்காக நீர் எங்களை அழைத்திருக்கிறது. நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். உணர கர்த்தர் கிருபை செய்யும். தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற பணியில் குறிப்பாக பரிசுத்தான் வருகின்ற போது தைரியமாக நாங்கள் செல்ல முடியும், மற்றவர்களை மனமாற்றத்துக்குள்ளாக உள்ளாக்க முடியும், மற்றும் அவர்களை மன்னிப்பதற்கும் நாங்களும் ஒருவருக்கு ஒரு மன்னிக்கவும் மற்றவர்களை மன்னிக்கவும் நீர் எங்களை மன்னிக்கவும். பூமிக்கு வானம் எவ்வளவு தூரமாக இருக்கிறதோ, கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளோ தூரமாக, அப்படியாக எங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்து உமது கிருபையை தந்திருக்கின்றீர். இலவசமாக நாங்கள் பெற்றிருக்கிறோம். 103ஆம் சங்கத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே, அப்படியாக கிருபை பாராட்டின தேவன் நாங்கள் பலன் பெற்று எதிர்வரும் காலங்கள் நாங்கள் ஒற்றுமையாக இந்த திருச்சபை, இந்த ஆல் சேஞ்ச் திருச்சபை பல மக்களுக்கு சாட்சியாக நிற்க எங்களையும் நிறுத்த வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த உதவி புரிந்தவர்களும் இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். செய்தி அளித்த ஐயாவுக்கு திருச்சபையின் சார்பில் மீண்டுமாக நாம் நன்றி தெரிவிக்கின்றோம். இன்று நாளிலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார் என்கின்ற அந்த செய்தியை கேட்டு திருச்சபையின் சார்பில் மீண்டுமாக நன்றி தெரிவிக்கின்றோம். உள்ளத்தாலும் உணர்வினாலும் ஊழிய பாதையினுடைய எல்லா சூழ்நிலைகளையும் விளக்கி சொல்லி அவ்விதமாக நாம் பல காரியங்களை அறிந்து கொள்ள உதவி செய்தார். அதற்காக கூட மீண்டுமாக ஐயாவுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். மீண்டுமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உடைய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். ஒரு பரிசுத்தமான நல்ல கனிமட்டத்தில் பிறந்தார். பொந்து பிலாத்தியின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவ தெரிந்தினார். பரமலைக்கேறி சர்வவல்ல பல பிதாவாகி தேவனுடைய வளர்த்து பார்த்து விட்டிருக்கிறார். அவரிடத்தில் உயிரோரையும் மருத்துவ ஞானத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்தமும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அமர்ந்திருப்போம். திருச்சபைக்குரிய அறிவிப்புகளை நாம் கேட்கலாம். அறிவிப்புகள். திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமக்கு ஆராதனை நடத்தி தேவ செய்தி அளித்த மதிப்பிற்குரிய ஆயர் நவ ஞான பிரசாத் ஐயா அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆல்டருக்கு மலர் கொடுத்து வழங்கிய குடும்பத்தினருக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலை 6:30 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரால் சாட்சி பகரும் ஆராதனை நடைபெறும். 2024ஆம் ஆண்டின் VBS 1/5/2024 முதல் 11/5/2024 வரை மிக சிறப்பாகவும் அமைதியாகவும் நடைபெற்றது. அதற்காக நம்முடைய டைரக்டர் மிஸ்ஸஸ் ஜெயந்தி அற்புதராஜ் விஸ்வாசம் அவர்களுக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர் மிஸ்ஸஸ் விஜயராணி ஜவஹர் அவர்களுக்கும் இந்த நன்றியையும் விசேஷமாக அவர்களுக்கு வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் 10/5/2024 அன்று VBS பிள்ளைகள் நம்முடைய ஆயிரம்மா தலைமையில் அநேக பிள்ளைகள் டீச்சர் நம்முடைய ஆலயத்தின் அநேகர் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். மற்றும் அநேக மரக்கன்றுகள் பிள்ளைகள் கைகளால் வழங்கப்பட்டது. ரெவரண்ட் ஹென்றி ஐயா அவர்கள் தலைமையில் ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டது. மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்ற அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டது. இதில் நம்முடைய தேவனுடைய நாமம் மகிமை பெற்றது. 10 நாட்களும் பிள்ளைகளுக்கு மதிய உணவு,
வழங்கப்பட்டது. மதிய உணவு நம்முடைய ஆலயத்தின் உறுப்பினர்களே வழங்கப்பட்டது. காணிக்கையாக கொடுத்தனர் மற்றும் குளிர்பானம், ஸ்நாக்ஸ், கிஃப்ட் முதலியவர்களை நம்முடைய ஆலயத்தின் ஊழியக்காரர்கள் மற்றும் பிள்ளைகள் உற்சாகத்துடன் கொடுத்தார்கள். அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற 19/5/2024 பரிசுத்த ஆவியான வாரமாக அனுசரிக்கப்படுகிறது. அனைவரும் ஜெபத்துடன் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நம்முடைய ஆயரம்மா எஸ் தவசீலி அம்மா அவர்கள் இன்று முதல் விடுமுறையில் சென்றுள்ளார்கள். உங்களுக்கு முக்கியமான தேவை இருப்பின் செயலர் அல்லது பொருளரை அணுகவும். நம்முடைய பேராயத்துக்கான பேராயர் தேர்தல் வருகின்ற 14/5/2024 நடைபெற உள்ளது. உங்களுடைய குடும்ப ஜெபத்திலும் தனி ஜெபத்திலும் இதற்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆராதனைக்கு பின் வாலிப ஐக்கிய சங்கத்தின் கூடுகை நடைபெறும். இன்று திடப்படுத்தல் வகுப்பு நடைபெறாது. 15/5/2024 புதன்கிழமை இரவு 7 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினால் கூடுகை நடைபெறும். 1/4/2024 முதல் நம்முடைய ஆலயத்தின் அசஸ்மெண்ட், அதான் நாம் பேராயத்துக்கு கட்ட வேண்டிய பணம் ரூபாய் 1,70,000 என்று பேராயத்தால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஊக்கமாக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். காணிக்கை விவரம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் காண்பவர்கள் 12/5/2024 இன்று ரெவரண்ட் திரு நவஞான பிரசாத் ஐயா அவர்கள், திரு அஜய் பிரதாப், திருமதி பிரதிபா பிரபாகர், செல்வி கரோலின் ஸ்டீஃபன், திருமதி ஜீனத் சுதாகர். 14/5/2024 திரு சி செல்வகுமார், திருமதி தாரா விக்டோரியா அன்னத்தாய். 15/5/2024 திரு ஜஸ்டின், திருமதி எஸ்தர் யமுனா, திரு அருள்தாஸ், திருமதி ஹெலன் ராஜகுமாரி. 16/5/2024 செல்வி டேஃப்னா கேட்லின் அரோன். 17/5/2024 திருமதி சாந்தி டேவிட், திரு ஜெயக்குமார், திருமதி ஜான்சி பாய். 18/5/2024 திரு குமரன். இவ்வாரத்தில் திருமண நாளை காண்பவர்கள் 14/5/2024 திரு சாமுவேல் நாதன், திருமதி கிறிஸ்டினா ஏஞ்சல் தம்பதியர். 17/5/2024 திரு இமானுவேல் ராஜசேகர், திருமதி ஜூலியா மார்த்தா தம்பதியர், திரு சைரஸ், திருமதி மர்சி மல்லிகா தம்பதியர். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் இவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துகிறோம். சாத்திடுவோம் நன்றியாரு
சாத்திடுவோம். திருமண நாட்களையும் தங்களுடைய பிறந்த நாட்களை காணுகின்ற அன்பர்களுக்கு நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் கிருபையுள்ள ஆண்டவரே, நாங்கள் வேதத்திலே வாசிக்கிற வண்ணமாக வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகின்றேன். முது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது, வனாந்தர தாவரங்களும் பொழிகிறது, அவைகள் செழித்து பூரிப்பாக இருக்கிறது. அப்படியாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் உண்மை நம்பியிருக்கின்ற போது எங்களுக்கு புதிய பலனை கொடுத்து வழிநடத்துகின்றேன். தன்னுடைய பிற நாட்களை காணுகின்ற அன்பர்கள் யாவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் எங்களுக்கு ஆண்டவர் ஒருவேளை எங்களுடைய வயது கூடினாலும் நீர் நாங்கள் உண்மை நம்பியிருக்கிறபடினாலே புதிய பலனை கொடுத்து கழுக்கு சமமான வாழுவதை போல மாற்றி புதிய உற்சாகத்தை கொடுக்கிறவரே, மது பிள்ளை ஒவ்வொரு தாமே நீர் ஆஸ்வதிப்பிறாக, பெற்றால் நீர் ஆஸ்வதிப்பிறாக. புதிய ஆண்டிலே புதிய கிருபைகள், புதிய மகிழ்ச்சி, புதிய ஆஸ்வாதம் தொடரட்டும். அப்படியாகவே திருமண வாழ்விலே கணவனும் மனைவியாக இணைக்கப்பட்டு ஆண்டவரே குடும்ப சூழலிலே அநேக சவால்களை மேற்கொண்டு முது பலத்தினாலே மட்டும் எடுத்து வந்த முது மகாதேவிக்காக திருமண நாட்களை காணுகிற அருமையான நண்பர்களுக்காக தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் சிவந்து நீர் ஆஸ்வதிப்பிறாக. தொடர்ந்து உண்மை கொண்டு இன்னும் நீரும் இணைந்து செயல்படணும் கூட ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். தேவைகளோடும் கஷ்டங்களோடு பாரங்களோடு பிரச்சனைகளோடு அநேகர் இங்கே வந்திருக்கலாம், சொல்ல முடியாத கஷ்டங்களோடு வந்திருக்கலாம், சமாதானம் இல்லாமல் வந்திருக்கலாம். அவளுக்கும் வேண்டிய சமாதானத்தை சந்தோஷத்தையும் இது கிருமிகளை தந்து பரிபூர்ண ஆரோக்கியத்தை தந்து இங்கே நாங்கள் கடந்து போகிறது மன மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷ சமாதானத்தோட விடுதலையோடு கூட கடந்து செல்ல தூய ஆவியானவர்களுக்கு உந்துதல் புரிவீராக. நீர் பலப்படுத்துகின்ற ஆவியானவர், ஒற்றுமையின் ஆவியானவர், எங்களுக்கு பலன் கொடுத்து மற்றவர்களுக்கு சாட்சி பகர எங்களை சாட்சிகளாக நிறுத்துகின்ற ஆவியானவர், ஒற்றுமையின் ஆவியானவர் தாமே தொடர்ந்து நீர் பலப்படுத்துவீராக. வந்திருக்கிற யாவரையும் நீர் ஆஸ்வத்தை அனுப்புவீராக. நடைபெற எல்லா ஊழியங்களையும் நீர் ஆஸ்வத்திலும் ஆயிரம்மா மற்றும் ஆயர் மற்றும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவளை ஆஸ்வதிப்பீராக. கமிட்டி அங்கத்தினர்கள், செயலர், பொருளர்கள் அனைவரிடம் ஆஸ்வத்திலும் உலக சமாதானத்தை தாரும். எங்களுடைய பேராயத்தில் சமாதானத்தை தாரும். நாளை தினத்தில் நடைபெற போகிறதான நாளன்னைக்கு நடைபெற போகிறதான 14ஆம் தேதி நடைபெற அந்த தேர்தலில் கர்த்தருடைய கரமிருந்து நீர் யாரை கொண்டு வந்து இந்த எழுந்து போன இந்த மாண்பை மீண்டுமாக கொண்டு வர நீர் சித்தமாக இருக்கிறீரோ, யாரை கொண்டு வந்தால் அதை புதுப்பித்து சரி செய்ய முடியும் நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து நாங்களோ முகத்தை பார்க்கிறோம், நீரோ இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். நீர் அப்படியாக நீர் செய்ய போவதற்காக சோத்திருக்கிறோம். வந்து ஒவ்வொரு பெரியவர்களையும், சிறுவர்களையும், வாலிபர்களையும், குழந்தைகளையும், வயது கடந்திருக்குதான வர முடியாதிருக்குதான பிள்ளைகளையும் இதாம் இயேசு நாமத்தினால் நீர் ஆஸ்வதிப்பீராக. மீண்டும் ஒரு விசை பிறந்த நாளை காணுகிற பிள்ளைகளையும் திரும்ப நாட்களில் கண்டு கழிக்கிற பிள்ளைகள் நீர் ஆஸ்வதித்து புதிய ஆண்டிலே புதிய கிருபையில் தொடர்புடன் பாதுகாவலை தந்துள்ளோம். இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். மீண்டுமாக நாம் எழுந்து நின்று 98வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மை நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிப்போம். வந்த
தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலவெளிக்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். உலக அளவிலே இன்றைய நாள் மதர்ஸ் டேவாக கொண்டாடப்படுகிற வேளையிலே ஒவ்வொரு தாய்மார்களும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த தாயானவள் ஒரு தியாகத்திற்கு அடையாளம், மகிழ்ச்சிக்கு அடையாளம், கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு கடவுளை நாங்கள் நேரடியாக பார்க்க முடியாதனால் தாயின் அன்பின் வழியாக, அந்த தியாக அன்பின் வழியாக நாங்கள் காண முடியும். அப்படியா கடவுளையே நாங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற இந்த தாய்மார்களுடைய தினத்திற்காக சோத்திருக்கிறோம். ஒவ்வொரு தாய்மார்கள் இதை ஆஸ்வதிப்பராக. இன்றைக்கு என்னுடைய நாட்டிலே, உலகத்திலே பெண்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் தாய்மார்களுக்கும் பாதுகாப்பற்ற ஒரு சூழல். கர்த்தர் தாம் நீர் பாதுகாப்பீராக, நீர் வழிநடத்துவீராக. தொடர்ந்து ஆண்டவரே, இப்படியாக நாங்கள் கர்த்தாவே உங்களுக்கு நன்றி செலுத்தும்படிய தாய்மார்களை கொடுத்து ஒவ்வொரு தாயும் மறு ஆண்டவரே படைப்பு செய்கிற, மறு படைப்பு படைக்கின்ற ஒரு மகுடமாக நீர் உமது படைப்பிலே வைத்தீரே சோத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளிலே, இந்த மே மாதம் 12ஆம் நாள் நர்சஸ் டேவாக, இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டேவாக கொண்டாடப்படுகின்றது. செவிலியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். பல்வேறு மருத்துவமனைகளிலே, கவர்மெண்ட் மருத்துவமனைகளிலேயும் அப்படியாகவே பிரைவேட் செக்டாரில் பணியாற்றுதான் பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். அநேகர் எங்களுடைய இந்திய நாட்டில் மேலை நாடுகளில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கஷ்டமான நேரங்கள் கர்த்தர் அவர்களை எடுத்து நீர் பயன்படுத்திலும் சிகிச்சை கொடுக்கிற இடங்களிலே முது வல்லவர் மூலமாக செயல்படுத்தப்படட்டும். கர்த்தர் இப்படியாக மிஷனரி மூலமாக மருத்துவமனைகளுக்கு எங்களுக்கு ஏற்படுத்தி ஆண்டவரே செவிலியர்களையும் டாக்டர்களையும் நாங்களே உருவாக்குகின்ற இந்த திருப்பணி ஆட்சி சென்றிருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய காலகட்டத்திலே இந்த மருத்துவமனைகளெல்லாம் பின்னோக்கி போய் கொண்டிருக்கிற தயவாக நீர் மன்னித்து சரி செய்ய கர்த்தர் நீர் உதவி செய்வீராக, புதுப்பிக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக, புது முனைப்போடு கூட செயல்பட தூயாவின் உந்துதல் புரிவீராக. ஒவ்வொரு தாய்மார்களையும் நர்சஸை, மேல் நர்சஸ் மற்றும் ஃபீமேல் நர்சஸ் அனைவரும் இதை ஆஸ்வதிப்பீராக. வந்திருக்கிற யாவரையும் நீர் ஆசுவத்தை அனுப்புவீராக. கேட்டவை கேட்க மறந்தவை அனைத்து ஆசுவ நம்மளுக்கு வேலை முடிச்சு விட்டீர்களும். இயேசுடைய ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் சேர்ந்து இருப்போம். பரமனுக்கு எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்த பரமணத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. என்னோட அப்பத்திற்கு தாரும். எனக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சுயநற்பேசி பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை நினைக்க முடியவில்லை. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்து சகருவாலும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய இருக்குமுள்ள கிருபைக்கும் பராவிற்கும் பாதுகாப்புக்கும் ஒப்புவிக்கிறோம். விசேஷ விதமாக நம்முடைய தாய்மார்களையும் அப்படியாகவே நர்சஸும் ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடு திருச்சுவையோடு கூட இருந்து சதா நிலைத்திருப்பதாக. ஆமென். 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 நிறைவு பாடலாக கர்த்தர் தந்த யூக்காக அனைவர் எழுந்து நின்று பாடும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடைய சென்று வர கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். God bless you all.